கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய காலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, நாம் தொடர்ந்து கிறிஸ்துவோடைய மரண நாளும் மற்றும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து போன நினைவு கூறுதலை நாம் பங்கேற்று கொள்ள இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? அப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் போயின்னு இருக்கிறோம். அப்படி போயின்னு இருக்கும்போது நம்மை நாமே ஆயத்தம் பண்ணிக்கொள்ளும் வகையாக நம்ம சில சத்திய பாடங்களை தேவன் கொடுத்து கொண்டு வந்தார். அந்த வகையில் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை நம்ம காண இருக்கிறோம். கூடுமான அளவுக்கு இது கொஞ்சம் பெரிய பாடம் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், முடிக்க முடியுதா சீக்கிரமான்ட்டு. என்ன பார்த்துன்னு இருக்கிறோன்னா பாருங்கள், இன்னைக்கு சிறியது ஆனால் சீரழிக்கும் அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் விஷம் நம்மளுக்குள்ளே போனதுன்னா முழுமையாக நம்ம குடிக்கக்கூடிய அல்லது உணவக்கூடிய அந்த உணவு முழுமையாக என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா விஷமாக தான் மாறும். அப்போ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம் என்னன்னா, கொஞ்சமானது ஏதோ ஒன்று உள்ளே போகிறதா அது விஷத்தை போல் நம்மளை முழுமையாக சீரழிக்குதான். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து தான் இன்றைய தினத்தில் நம்ம எடுத்து படிக்க போகிறோம். இப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சபைகள் மத்தியில் நடுநிருந்த சம்பவங்களை எடுத்து ஆலோசனையாக சபைக்கும் கொடுக்குறாரு, நமக்கும் கொடுக்குறாரு. நம்மளை மீட்டெடுத்தாச்சு, கிறிஸ்து மீட்டெடுத்துட்டாரு. ஆனால் நம்ம மீட்புக்குள்ளே வந்த பின்பு உடனடியாக நமக்கு கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? அதாவது நமக்கு வைக்கப்பட்ட அந்த கடைசி பொருள், இன்னைக்கு நம்மளுக்கு கிரீடம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் முழுமையாக நம்ம அடையலை. அப்போ எப்போ தான் அடையிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் நாம் சுத்திகரித்து கொண்டு வர வேண்டும். அப்போ எப்படி சுத்தமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அந்த ஆலோசனைகளை தான் நம்ம போகிறோம். அப்போ இன்றைய தினத்தில் நம்ம இன்னும் சில நாட்களில் கிறிஸ்துவோடைய பாத்திரத்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கான், விஷத்தை போல் இருக்கான், சிறியதாக இருக்கான், ஆனால் நம்மளை முழுமையாக சீரழிச்சுன்னு இருக்கான். அது என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு பின்னணிக்குள்ளே போகணும். பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சபைகள், ரொம்ப குறிப்பாக கொரிந்து சபை, இந்த கொரிந்து சபையில் ரொம்ப தவறான மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்து கொண்டு நிற்கிறார். அந்த சபையில் இருக்கிற மனிதர்கள், மற்ற சகோதர சகோதரிகள்லாம் அந்த பாவத்தை எப்படி கருதிட்டாங்கன்னா, இது பரவாயில்ல, நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்ட்டு மற்ற சகோதர சகோதரிகளும் அந்த பாவத்தை சபைக்குள்ளவே அனுமதி கொடுத்துட்டாங்களாம். இந்த பாவத்தை பவுல் கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சுற்றி இருக்கிற அந்நிய மனுஷர்கள் கூட இப்பேற்பட்ட பாவத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க உங்களுக்கு என்டர்டெயின் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது நீங்கள் பண்ணுற பாவத்தை அவங்களும் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சீர்கெட்ட மோசமான பாவத்தை செஞ்சுன்னு இருக்கிறாங்க அந்த மனுஷன். ஆனால் நீங்கள் சபையில் மட்டும் அந்த மனிதனையும் அந்த பாவத்தையும் எதுவுமே இல்லாதது போல் அனுமதிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு கருத்தை எழுதுறார். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய பாடம். அப்போது அன்னைக்கு இருந்த மக்கள் பாவம் இருக்குது, அந்த பாவத்தை அவங்க எப்படி நினைக்க தொடங்கிட்டாங்கன்னா, பரவாயில்ல இருந்து போகட்டும் அப்படின்னு நினைக்க போயிட்டாங்களாம். இப்போ அதை மனசில் வச்சுக்கின்னு தான் என்ன சொல்கிறாருன்னா, கொரிந்தியர் நிருபத்தில் ஒரு விஷயத்தை எழுதுறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா? மேன்மை பாராட்டி இருக்கிறாங்களா? புரியுதுங்களா? அந்த மேன்மை பாராட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னன்னா, அந்த பாவம் உள்ள இருக்கு, ஆனால் அங்கே வாழ்ந்து நிற்கிற மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்கன்னா, அதை குறித்து பாவமே இல்லாத போல கண்டுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுறது அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் புளிப்பான மாவு முழு மாவையும் என்ன பண்ணிடுமா? புளிப்பாக்கும் அப்படின்றார். அப்போ சிறியது தான், ஆனா முழு மாவையும் என்ன பண்ணின்னு இருக்கா? சீரழிச்சுன்னு இருக்கு. முழு மாவையும் புளிக்க வச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாவு, அந்த புளிப்பு என்னன்னு அவர் விளக்க தொடங்குறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். இதோட பின்னணிக்குள்ள நம்ம போகதான் போறோம். அப்போ கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரா, அதனால நம்ம எப்படி இருக்கணும்ன்றாருன்னா, புதிதாய் பிசைந்த மாவுன்றாரு. இது என்னன்னு புரியல, ஆனா வரலாம். புதிதாய் பிசைந்த மாவுனா என்ன? சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை கலைச்சி போடுன்றாரு? பழைய புளித்த மாவை கலைச்சி போடுன்றாரு. அப்போ பழைய அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், புளிப்புனா என்னன்னு தேடணும், மாவுனா என்ன, இதை எடுத்து போட்டால் எப்படி இருக்கலாம் அப்படின்றாருன்னா, புதிதாய் பிசைந்த
மாவா இருங்கள்ன்றார். இதை சொல்லிட்டு கடைசி இன்னொரு வசனம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, பழைய புளித்த மாவை எடுத்து போட்டுருங்க, ஒரு பண்டிகை வந்துன்னு இருக்கு. இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. அப்ப புதிய ஏற்பாட்டிலும் எதை குறிச்சு பேசின்னு இருக்கிறாரு? பண்டிகை குறிச்சு பேசின்னு இருக்கிறார். இப்ப இந்த பழைய புளித்த மாவை எடுத்து போட்டுருந்தோமா, இப்ப எதோட அனுசரிக்கணும்ன்றாரு? அது என்னங்கோ? உண்மையும் துப்புரவும் அப்படின்வார். சரி, என்ன இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, கொரிந்து சபையில இந்த மாதிரி ஒரு பாவம் அவங்களுக்குள்ளவே நடந்து இருக்கிறது. பவுல் அந்த பாவத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டதா இதை சொல்றாரு. ஏன்னா கொஞ்சமான பாவம் இன்னைக்கு உள்ள வந்திருக்கு. அந்த பாவம் விட்டா சபை முழுவதும் என்னாயிடும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பரவிடும். எல்லாருக்கும் பரவுறது மட்டுமல்ல, தன்னுடைய முழு சரீரமும் எதுக்கு ஒப்பு கொடுக்கிற நிலைமைக்கு போயிடும்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நிலைமைக்கு போயிடும். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாவை, அந்த புளிப்பை என்ன பண்ணுங்க, வெளியே எடுத்து போடுங்கன்றார். சரி, இதை இன்னும் கொஞ்சம் போய் டீட்டெயிலாக நம்ம புரியணும். இப்போ சுருக்கமாக அந்த புளிப்பை அவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறார்? இங்க பாவத்துக்கு நேரடியாக ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறார். இதை விட்டா உங்களுடைய முழு சரீரத்தையும் என்ன பண்ணும்? சீரழிக்கும், மற்றவர்களையும் சீரழிக்கும். அதனால அவர் கொடுக்குற உதாரணம், அந்த ஒப்பனை என்னன்னா புளிப்பு அப்படின்னு பேசுறார். இதை எடுத்து போட்டிங்கன்னா இப்போ எதை அனுசரிக்கலாம்? பண்டிகையை அனுசரிக்கலான்ட்டார். சரி, இப்போ நம்ம இதை பார்க்கணும்னா பவுல் இதை எடுத்து பேசுறாரு இல்லைங்களா, இது புது விஷயம் இல்லை. இது அவர் யாருக்கு சொல்றாருன்னா, அங்கே இருந்த எபிரேய மக்களுடைய கலாச்சாரத்தில், தேவன் கொடுத்த பிரமாணத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை இங்கே நிற்க வச்சுட்டு இதை படிக்கணும்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம போனோம். நம்ம எப்பவுமே பார்க்குவோம் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை நம்ம படிக்க வரும்போது அதோடைய பின்னணியிலேருந்து தொடங்குனா இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் பேசுகிற அந்த பொருளே எகிப்துக்குரிய ஒரு பொருள் தான். அங்கே இருக்கிற மக்களுக்கும் புரியுது. ஏன்னா ஆடு, பஸ்கா ஆடுன்னு சொல்லிட்டாலும் எங்கே தான் வரும்? எகிப்தில் தான் வரும். இப்போ மக்கள் எல்லாருமே எகிப்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணோன்னா தேவன் முதல் விடுதலை செய்யணும். அந்த விடுதலை செய்யறதுக்கு அவர் மோசே அனுப்புகிறாரு. மோசே மூலியமாக நம்மளுக்கு நல்லா தெரியும் 10 வாதைகள். அந்த வாதை மூலியமாக ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, 1 வயசு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி அங்கத்திலிருந்து இவங்க என்ன வராங்க? ரத்தத்தின் மூலியமாக விடுதலை ஆக்கப்பட்டு வராங்க. இந்த பின்னணி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுக்கு தான் பேர் என்னவா வந்தது? பஸ்கா, பாஸ் ஓவர். இப்போ இதோட தொடர்பில் தான் இந்த புளிப்பும் உள்ள சேரும். அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்வார்னா, 14ஆம் தேதி இவங்க பஸ்கா ஆடை அடிக்குவாங்க. அன்னைக்கு ராத்திரின்னும் போது அடுத்த நாள் 15ஆம் தேதிக்குள்ளே போயிடும். அவங்க என்ன சாப்பிட்ணுன்னா, இந்த பஸ்கா ஆட்டையும் அப்பத்தையும் சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த அப்பம் எப்படி இருக்கணும்னா, எந்த விதமான புளிப்பும் இல்லாத ஒரு அப்பத்தை தான் எடுத்து இவர்கள் புசிக்கணும். சாப்பிடும் போது ரொம்ப வேகமாக சாப்பிடு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அன்னைக்கு ராத்திரியே நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, அந்த இரவே நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர போவீங்கன்னு. இப்போ இந்த விஷயத்தை மனசில் வச்சுருந்தா பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இவங்க எகிப்துலேருந்து விடுதலை ஆகுறாங்க, நம்மளை நியாய தீர்ப்புலேருந்து விடுதலை பண்ணுறார். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கிறிஸ்துவோடைய ரத்தம். இப்போ வெளியே வந்துட்டாங்களா? இவங்க என்னத்தை சாப்பிட்டு வந்தாங்க? இப்போது புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு வந்தாங்க. இவங்க வந்த உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு பிரமாணத்தை கொடுக்குறார். அந்த பிரமாணத்தில் என்ன சொல்வார்னா, நீங்கள் தொடர்ந்து 7 நாளைக்கு புளிப்பே கலக்கக்கூடாதுன்னு வர. அதுதான் ஒரு பண்டிகையாக இவங்களுக்கு இருந்தது. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். எவ்வளவு நாள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும்? 7 நாள். புளிப்பை என்ன பண்ணுவாங்களா? 1ஆவது நாளே நீக்கிடணும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அப்போ ஒருவேளை அவங்க புளிப்பை சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன நடக்குங்க? இஸ்ரேலேருந்து அறுப்புண்டு போவார்கள்னா என்ன அர்த்தம்? சரி, பார்க்கலாம் என்ன அது அப்படின்ட்டு. இவங்க என்னைக்கு இந்த பண்டிகையை தொடங்குவாங்கன்னா அடுத்த வசனத்தில் சொல்வார். அதுலேயே 18ஆம் வசனம்.
முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அப்ப எப்போ இவங்க தொடங்குறாங்க அந்த பண்டிகை? 14ஆம் தேதி சாயங்காலம்னு சொல்லிட்டாலே அது எங்க வந்துரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 15ஆம் தேதிக்குள்ள வந்துடும். ஆனா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா புளிப்பழத்தை நீக்க தொடங்கிடுவாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் இவங்க வீட்டுல என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பும் இருக்கக்கூடாது, இவங்க கிட்ட கூட என்ன இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. அப்போ ஏறக்குறைய 7 நாள், பார்க்க போனா அது 7 நாள் தான் புளிப்பு இல்லாமல் இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போடுறேன், பின்னாடி உங்களுக்கு பிடிஎஃப் வரும்போது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணி அளவில் பஸ்கா ஆடை அடுக்கிவாங்க. அதுக்கு வசனத்தோட நான் போட்டிருக்கிறேன். பஸ்கா ஆடை அடித்த பின்பு நீசான் மாதம் 15ஆம் தேதி அந்த இரவு அவர்கள் அடித்த அந்த பஸ்கா ஆட்டை இவர்கள் உட்கொள்வார்கள், சாப்பிடுவாங்க உணவாக. இது முடிஞ்ச பின்பு அதே நீசான் மாதம் 15ஆம் தேதி இரவே இவங்க எகிப்தை விட்டு என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே புறப்பட தொடங்கிடுவாங்க. ஃபாரோன் அப்போவே இவங்களை நீங்கள் இங்கத்துல என்ன பண்ணுங்க, வெளியே போங்கன்னு கட்டளை கொடுத்துறாரு. அந்த இரவு என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீசான் 15ஆம் தேதி இரவே இவங்க என்ன வராங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. அன்னிலிருந்தே இவங்க வீட்டில் என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பே இருக்கக்கூடாது. இப்போ புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தா மக்கள் செய்யறது கடினமா? புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பண்டிகையை கொடுத்துட்டாருன்னா மக்கள் செய்யறது கடினமா? நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நமக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளையை செய்யறது நம்மளுக்கு சுலபமா இருக்குமா, அல்லது அந்த கட்டளையவே ஒரு பண்டிகையா கொடுத்துட்டாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாடுறது சுலபமா இருக்குமா? அப்ப கட்டளையை கடைப்பிடிக்கிறது கஷ்டம்ன்றீங்க. ஆமா, அது உண்மைதான். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா பண்டிகையாகவே கொடுத்துட்டார். நீங்க என்ன பண்ணுங்க, இதை பண்டிகையாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீட்டுல புளிப்பே எடுத்துருவாங்க. என்னென்ன வகையான புளிப்பு இருந்துச்சுன்னா புளிப்புள்ள அப்பம், அது கூடவே இவங்க எதெல்லாம் புளிப்பு கலக்குவாங்கன்னா இன்னைக்கு நீங்க கேக்கெல்லாம் சாப்பிட்றீங்க பாருங்க, இனிப்பு கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புளிப்பு வைக்குவாங்க. அப்புறமா வார் கோதுமைனால சில விதமான பானங்களை தயார் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் அப்படின்வாங்க. அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா புளிப்பு இருக்கும், அதையும் வெளியே எடுத்துருவாங்க. கஞ்சி பண்ணுற பாருங்க, அந்த கஞ்சியில் கூட இவங்கக்கிட்ட புளிப்பு இருக்கும். இதுதான் இஸ்ரேல் அதிகமாக சாப்பிட்ற ஒரு உணவு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு எப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே சுவையாக தான் இருக்கும். புளிப்பு இல்லாமல் யாருன்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அவ்வளோவா விரும்ப மாட்டோம். அப்போ இந்த புளிப்பு நாக்குக்கும் ருசி சுவை. ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணிடுங்க, இதை வெளியே எடுத்துருங்க. ரொம்ப குறிப்பாக இந்த புளிப்பை 5 விதமான பொருள்கள்லேருந்து தயாரிக்குவாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நம்ம இன்னைக்கு கோதுமை, வார் கோதுமை, ஆங்கிலத்தில் இன்னும் 3க்கு ஸ்பெல்ட் ரீ ஓட்ஸ்ன்னு வாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு விதமான தானியங்கள். அந்த தானியங்கள்லேருந்து தான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா புளிப்பே கிடைக்கும். இப்போது இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, புளிப்பை தயாரிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே இவங்க தொடர்ந்து என்ன பண்ணணும், போகணும். ரொம்ப வேகமாக இவங்க கிளம்பி போகணும். அதனால இவங்க சாப்பிட்டுட்டு அந்த மாவை புளிக்க வைக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு நேரமே கிடையாது. அதனால தேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா மோசே மூலியமாக, இந்த இரவே நீ என்ன பண்ணோம், நீங்கள் புறப்பட்டு போனோம், உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்னு இருக்குவார். வாசிக்கலாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. என்னவா இருந்தது? எகிப்துல இருந்து என்ன ஆயிட்டாங்க, உடனடியே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுனால அந்த மாவு என்னாவில் புளிக்கலன்றார். அப்போ எப்படி சாப்பிட்டாங்கன்னா எல்லாமே என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னா புளிச்சாதான் என்ன ஆகும், கொஞ்சம் உப்போ. ஆனால் இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்புவே இல்லை. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் கொடுக்குவார். அதனால தான் பவுல் இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து நம்மளுக்கு கொரிந்தியர் நிருபத்தில் ஒப்பிட்டு பேசின்னு வர்றாரு. இப்போ இவங்க வரும்போது வேகமாக வெளியே வந்துடுறாங்க, புளிக்கிறதுக்கு நேரமும் கொடுக்கல, வெளியே புறப்பட்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பண்டிகையாக கொடுத்துட்டாரு. நீங்கள் கட்டளையாக கொடுத்தா என்ன இப்போதான் வெளியே வந்திருக்கிறீங்க, அதை பண்ணாத இதை பண்ணாத, அதை செய் இதையே செய். நம்ம சத்தியத்தை கேட்டு வந்த உடனே சில நேரத்தில் நம்மளுடைய பழைய பாரம்பரியங்கள் நிறைய இருக்கும். சத்தியத்தில் அது பண்ணு இது பண்ணு, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்முடைய மனசு எப்படி ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரமாயிடும். என்ன இதை பண்ணுனாதான் அது பண்ணுன்றாங்க, தேவன் இருதயத்தை பார்க்குறாரு மாம்சத்தை பார்க்குறதுலன்னு நாமளே என்ன பண்ண தொடங்கும்னா வியாக்கியானம் பண்ண தொடங்கிடுவோம். இஸ்ரேல் மக்களும் இப்போதான் வெளியே வராங்க. இவங்களுக்கு கட்டளை மேல் கட்டளை கொடுத்துட்டு இருந்தா இதே மாதிரியும் இவங்களும் என்ன வாங்க
முறுமுறுக்குவாங்க. அதனால அவங்க என்ன கொடுத்துட்டாருன்னா இதை பண்டிகையாகவே நீங்க கொண்டாடுங்கன்னு மாத்திட்டார். இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பண்டிகையாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ கேள்வி, இஸ்ரேல் மக்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் பின்னாடி தானே கட்டப்பட்டது. அப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற வரைக்கும் இவங்க எப்படி பலி செலுத்தினாங்க? கூடாரம் இல்லைங்களே. கூடாரம் என்னாவது, மோசே மலை மேலேருந்து 40 நாள் கழிச்சு 2 தடவை போயிட்டு வர்றார். வந்த பின்பு தான் இவங்களுக்கு ஆசாரிப்பு கூடாரமே தயாராகுது. அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் இவங்களுக்கு நிறைய பலிகள் இருந்தது. ஆசாரிப்பு கூடாரம் வந்த பின்பு தான் ஆசாரியத்துவம் அங்கே தொடங்குனது. அப்போ அது வரைக்கும் என்ன இல்லை, ஆசாரிப்பு கூடாரம் கூட இல்லை. இவங்க வனாந்திரத்தில் போயின்னு இருக்கிறாங்க. அப்போ கூடாரத்தை கட்டுற வரைக்கும் இவங்க எப்படி எங்கே பலி செலுத்தினாங்க? பலி இருந்ததா? இருந்திருக்கணும் இல்லை. அப்போ எங்கே செலுத்தி இருக்குவாங்க அப்படின்னா அதுக்கு தேவன் இன்னொரு கட்டளை கொடுத்தார். என் நாமத்தை நான் எங்கே உங்களுக்கு விளங்க பண்ணுறனோ, வெளிப்படுத்துகிறனோ, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பலிப்பீடத்தை கட்டிடுங்க. அந்த பலிப்பீடத்து மேலே பலி செலுத்துங்கன்னு சொல்லி ஏற்கனவே கட்டளை கொடுத்துருந்தார். அதாவது ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு நிறைய பலிகள் செலுத்தினாங்க. எங்கத்திலிருந்து செலுத்தினாங்கன்னா, தேவன் எங்கே ஜனங்கக்கிட்ட பேசுவாரோ அங்கேயே ஒரு பலிப்பீடத்தை கட்டிடுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய நாமத்துக்கு பலிகளை செலுத்த தொடங்குவாங்க. ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. மண்ணினாலே பலிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. பாருங்க, அப்போவே என்ன செலுத்துட்டாரு? சர்வாங்க தகன பலி, சமாதான பலி. எதுல? மண்ணுனால பலிப்பிடத்தை உண்டாக்குன்றார். அடுத்த வசனம் 25. எனக்கு கல்லினால் பலிப்பிடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அப்போ கல்லை நீங்க பலிப்பிடம் செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா வெட்டி செதுக்கப்பட்ட கல்லை எடுக்காதீங்க. நீங்க அப்படியே போங்க. எந்தெந்த கற்கள் உங்களுக்கு கொடுக்குறனோ அந்த கல்லை என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்துன்னு வந்து அடிக்கிட்டு பலிப்பீடம் கட்டுங்க. இதுல தனியா ஒரு பெரிய பாடம் ஒளிஞ்சுன்னு இருக்குங்க. மண்ணின் பலிப்பீடம், கல்லின் பலிப்பீடம். இன்னைக்கு நான் முடிஞ்சா படிக்கலாம். அப்போ இந்த மாதிரி பலிப்பீடங்களை இவர்கள் அங்க கட்டி அது மேல என்ன செலுத்தி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தகன பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். மோசே கூட நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொண்டு வந்த உடனே சீனாய் மலையோடைய அந்த கீழ்ப்பகுதியிலே ஒரு பலிப்பீடத்தை கட்டியிருக்குவார். அந்த பலிப்பீடத்து மேல தேவனுக்கு தகன பலிகளை அப்போவே கொடுத்தாங்க. அப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்கு முன்பதாகவே என்ன இருந்தது? பலிப்பீடம் இருந்தது. அந்த பலிப்பீடத்து மேல என்ன கொடுக்க முடிந்தது? பலிகள். இப்படிதான் யாக்கோபு ஆபிரகாம்லாம் என்ன பண்ணாருங்க, செலுத்தி கொண்டே வந்தாங்க. இது ஒரு சின்ன பின்னணி. அப்போ இவங்களும் என்ன பண்றாங்கன்னா வனாந்திரத்துல வந்த பின்பும் தேவனுக்காக பலியும் செலுத்துறாங்க. இந்த பண்டிகை என்ன பண்றாங்கன்னா அனுசரிக்கவும் தொடங்குறாங்க. பண்டிகை என்னைக்கு தொடங்குறது? நீசான் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து, அதாவது 14ஆம் தேதி சாயங்காலம்னா 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி, அந்த 7 நாளும் கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த 7 நாள்ல ஒரு விசேஷமான இன்னொரு சட்டத்தையும் கொடுக்கிறார். அதை நான் சொல்லிட்டு நீங்க வசனத்தை வாசிங்க. முதல் நாள் கடைசி நாள், அதாவது 15ஆவது நாள் 21ஆம் நாள், இந்த 2 நாள் விசேஷமான நாளா. இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த 2 நாள் வேலையே செய்யக்கூடாது யாருமே. அது ஓய்வு நாள் மாதிரி. இவங்க நேரடியாக தேவனுடைய சமூகத்துக்கு தேவனு சார்பாக எல்லாருமே நிற்கணும். அதுக்கு சில பலிகளை எடுத்துன்னு வருவாங்க. இது முதல் நாள், முடிவு நாள். இடையில மத்தியில் ஒரு 5 நாள் இருக்குது பாருங்க. அந்த 5 நாள் மட்டும் தேவனுக்கு விசேஷமான காணிக்கைகளை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். இதுக்குள்ள இன்னைக்கு போக முடியாது, டைம் பத்தாது. வசனத்தை வாசிக்கலாம். நான் வசனத்தை கொடுக்குற மேலோட்டமாக சில குறிப்புகளை கொடுத்துட்டு போகிறேன். முக்கியமான இருக்கிற பகுதிகளை மட்டும் படிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். எவ்வளோ நாள்? 7 நாள் புசிக்கிறாங்க. இப்போ அது எப்படி சொல்றாருன்ட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். 7ஆம் வசனம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்ப முதல் நாள் எப்படி இருக்கு? இவங்களுக்கு பரிசுத்தமான ஒரு நாள். அந்த வேலை, அந்த நாள்ல எந்த சாதாரணமான வேலையும் செய்யக்கூடாது, ஒரு ஓய்வு நாளை போல. அடுத்து 8ஆம் வசனம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். அப்ப அந்த பண்டிகையுடைய ஆரம்பமும் முடிவும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா
அது விசேஷமான நாள். சாதாரணமான வேலைகளை செய்யக்கூடாது. இடையிலலாம் இவங்க என்ன கொடுக்கணும்? பலிகள், காணிக்கைகளை கொடுக்கணும். இவங்க என்னென்ன காணிக்கைகளை கொடுத்தாங்கன்னு லிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். ஆனால் இதுக்குள்ள தனியாக நம்ம போகிறதில்ல. என்னென்ன காணிக்கைகளை கொடுத்தாங்கன்னா 2வது நாள் 3ஆம் நாள் இதெல்லாம் விசேஷமான காணிக்கை. இன்னும் அது விசேஷமான காணிக்கைன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் வர பாருங்க. முதல் எரிபலிகளை கொடுக்குவாங்க. நான் இது ஒவ்வொன்றா சொல்லின்னு போனால் நம்மளுக்கு டைம் இல்லை. நீங்கள் பின்னாடி PDF எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்போது இவங்க எரிபலிகள், கோதுமை பலிகள், பான பலிகள், பாவ பலிகள், அப்புறமா காலையிலையும் சாயங்காலமும் பலிகள் செலுத்துவாங்க இல்லைங்களா? இந்த பலிகள் எல்லாமே விசேஷமான பலிகளாக என்ன பண்ணோம்? இவங்க கொடுக்கணும். இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணுங்க. ஒன்றா பார்க்கலாம் ஆவாது, தனியாக. அதாவது இந்த 7 நாள் பண்டிகை, 7 நாள் பலிகளை மட்டும் எடுத்தால் அதிலே தேவன் நிறைய சத்தியங்களை வச்சிருக்குவார். அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இவங்க பண்டிகையை அனுசரித்தாங்க. ஒருவேளை இந்த புளிப்பில்லாத பண்டிகையை யாரோ ஒருத்தவங்க ஏனா தானம் என்று, பரவாயில்ல வீட்டில் புளிப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புளிப்பை வைத்து கொண்டார்கள் என்றால் என்ன நடக்கும்? அவங்களுக்கு வசனத்தை அப்பே படிச்சு இல்லைங்களா? அப்படி ஏதாவது புளிப்பு இருந்ததுன்னா அவங்க இஸ்ரேலை விட்டு அறுப்புண்டு போகப்படுவார்கள்னா இஸ்ரேல் சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படலாம், தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு தூரம் வைக்கப்படலாம். சில நேரத்தில் தேவன் அவருடைய ஆயுசு நாட்களை குறைச்சிடுவார். சரி, புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. சரி, இப்போ நமக்கு இதில் என்ன அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புளிப்புனா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. புளிப்புனா என்ன? லீவன் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு நுண்ணுயிர்னா மைக்ரோ ஆர்கானிசம். கண்களால் நாம் அந்த புளிப்பை பார்க்க முடியாது. இன்னைக்கெல்லாம் பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் சொல்கிற பாருங்க, ரொம்ப சின்னதாக காற்றுலேயே சுற்றி நிற்கும். அந்த மாதிரி புளிப்பும் ஒரு நுண்ணுயிர். அது உயிர் இருக்கிற ஒரு சின்ன ஆர்கானிசம். அது எங்கே சுற்றின்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இங்கே கூட இருக்குதுங்க, காற்றுலேயே இருக்கும். நம்ம கண்ணுக்கே என்ன ஆகுதுன்னா தெரியவே தெரியாது. தண்ணியும் சர்க்கரையும் இருந்ததுன்னா அது உயிர் வந்துடும். அது வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஆங்கிலத்தில் டார்மேட்டுன்னு, அதாவது அது அப்படியே இருக்கும், செத்து சாவாது, உயிரோடவே இருக்காது, அப்படியே எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஆனால் தண்ணியும் சர்க்கரை இருக்கிற அந்த தன்மை மட்டும் கிடைச்சிச்சுன்னா அந்த நுண்ணுயிர் நேராக அந்த தண்ணியும் சர்க்கரையும் தேடி போய் அந்த மாவில் கலந்து அந்த சின்ன நுண்ணுயிர்லேருந்து அதை டாட்டர் செல்லுன்னுவாங்க, அதாவது பெண். அதோடைய அர்த்தமே அப்படிதாங்க. அதே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணை உற்பத்தி பண்ணிடும். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த நுண்ணுயிர், அந்த சின்ன ஆர்கானிசம் அதே அதிகமாக தொடங்கும். அது அதிகமாகும் போது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாவில் இருக்கிற சர்க்கரையை அது உட்கொள்ளும் போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். இன்றைக்கி நம்ம சுவாசிச்சு சுவாச காற்றை வெளியே விடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருது தான் உப்புருது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாவு நம்மளுக்கு உப்பி மேலே வரும். இதுதான் என்ன நடக்கும்னா, ஒரு நுண்ணுயிர் செய்கிற ஒரு வேலை. இப்போ புரியுதுங்களா? அப்போது அந்த புளிப்புனா என்ன? ஒரு சின்ன உயிர். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது காற்றுலேயே சுற்றினே இருக்குது. அது உள்ளே போனால் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி உப்பி வரும். பழைய காலகட்டத்தில் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஈஸ்ட்டை வாங்கி நம்ம உணவு சாப்பிடும்போது ஈஸ்ட் கலந்துடுறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஈஸ்டெல்லாம் விற்கல. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாவை பிசைஞ்சாங்கன்னா அதை காத்தார விட்டுட்டாங்கன்னா இந்த காற்றுல இருக்கிற அந்த நுண்ணுயிர் அது நேரடியாக மாவில் போய் கொஞ்சம் நாள் கழிச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அப்படியே புளிக்க செய்யும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புளிப்பான மாவை இவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க. இப்படி தான் புளிப்பே இஸ்ரேல் மக்களுடைய காலகட்டத்தில் இருந்தது. அது எப்படி செய்வாங்கன்னா, இந்த நுண்ணுயிர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகிடும்? தண்ணியும் சர்க்கரை அது வாழ தொடங்கிடும். இந்த மாவை, புளிப்புள்ள மாவை நம்ம தொட்டுட்டு புளிப்பில்லாத மாவை தொட்டால் அந்த புளிப்பில்லாத மாவும் புளிச்சிடும். ஏன்னா அந்த நுண்ணுயிர் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன ஆர்கானிசம் நம்ம எந்த புளிப்பான பொருளை தொடுறோமோ நம்ம கையிலலாம் ஒட்டிக்குமா. மீண்டும் புளிப்பில்லாத ஒரு விஷயத்தை நம்ம தொட்டோம் என்றால் நம்ம கையில் இருக்கிற அந்த நுண்ணுயிர் அதை போய் சேர்ந்துடும், அந்த புளிப்பு போய் அதில் சேர்ந்துடும். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மாவை எல்லாருமே உட்கார வைத்து மாவை பெசிவாங்க. இப்படிதான் இவங்க புளிப்பு முதல்ல இந்த புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க எப்படி நீக்கினாங்கன்னு படிச்சுட்டு அப்புறமா நம்ம கிட்ட வரலாம்.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இப்படி இப்படி மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இந்த நுண்ணுயிர் என்னாகும்னா இவங்க மேலே மாவு எங்கே செதறி இருக்குதோ அங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன புளிப்பு போய் தங்கிடும். இது தங்கிட்டு மேலே இவங்க பயன்படுத்தப்பட்ட அந்த பொருள், அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தில் மீண்டும் நல்ல மாவை போட்டால் கூட புளிச்சிடும். இவங்களுடைய வழக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு புளிச்ச மாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவாங்க. நாளைக்கு புதுசாக ஒரு மாவு பிசைஞ்சாங்கன்னா இதை வந்து ஸ்டார்டர் டவ்வுன்னு வாங்க. நாளைக்கு புதுசாக ஒரு மாவை பிசைஞ்சாங்கன்னா இந்த பழைய மாவை அது கூட கொஞ்சம் சேர்க்குவாங்க. சேர்த்த உடனே என்ன ஆகும்னா இந்த புதிய மாவும் என்ன ஆகிடும்னா மீண்டும் புளிக்க தொடங்கிடும். ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஒரு சின்ன நுண்ணுயிர் சுற்றி கொண்டே இருக்குது. இதனால தான் நமக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் இது தங்கியிருக்கு. இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவருடைய வெடிப்பு இருக்குது பாருங்க. இன்னைக்கு செவரில் கிராக்கெல்லாம் அந்த வெடிப்புலலாம் போய் தங்கின்னு இருக்குமா, நம்ம கண்ணுக்கே தெரியவே தெரியாது. கீழே இருக்கோ, காற்றுல இருக்கோ, எல்லா இடத்துலையும் இருக்கும். அவங்க போட்டுன்னு இருக்கிற வஸ்திரத்தில் கூட ஒட்டின்னு இருக்கோம். புளிப்பில்லாத ஒரு விஷயத்துக்கிட்ட போனாங்கன்னா புளிக்க செய்யும். இப்படி தான் இருந்துச்சு. புரிஞ்சிச்சிங்களா அவங்களுடைய புளிப்பு? இப்போ தேவன் ஒரு கட்டளையை கொடுத்துட்டார். நீங்கள் என்ன பண்ணணும், 7 நாள் புளிப்பை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா, புளிப்பை எடுத்து போடணுன்றாரா? எடுத்து போடணும் என்ன அர்த்தங்க? எங்கேயுமே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? அவங்க வீட்டிலையும் இருக்கக்கூடாது, அவங்களோட கூட இருக்கக்கூடாது. அதாவது அவங்க புளிப்பும் சாப்பிடக்கூடாது, அவங்க சுற்றி இருக்கிற இடத்துலையும் என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பே இருக்கக்கூடாது. அதனால யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பண்டிகை நாட்களில் குறிப்பாக புளிப்பை எப்படியெல்லாம் தேடுவாங்கன்னா, அந்த முந்தின நாள் இரவு வந்து வெளுக்கு கொளுத்துவாங்க. வெளுக்கு கொளுத்தி ராத்திரியில் புளிப்பு தேட தொடங்குவாங்க. ஏன் ராத்திரியில் புளிப்பு தேட தொடங்குவாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற உணவோடைய அந்த க்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேஜிலேருந்து அந்த துணிக்கைகள்லாம் கீழே இருந்ததுன்னா ராத்திரியில் இரவில் இந்த கேண்டில் லைட்டுக்கு, அந்த வெளுக்கோடைய நெருப்பு வெளிச்சத்துக்கு கொஞ்சம் சின்ன புளிப்புகள் கண்ணுக்கு தெரியுமா, அதாவது நுண்ணுயிர் தெரியாது, இவங்க சாப்பிட்டு விழுந்திருக்கிற பொருள்கள் தெரியும். ராத்திரிலேருந்து தொடங்குவாங்க. வெளுக்கை கொளுத்தி வீட்டெல்லாம் தேடுவாங்க. எங்கெங்கெல்லாம் தேடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வீட்டுடைய மூலைகளில் இருக்கா, வெடிப்புகளில் எங்கன்னா இருக்கா, நம்ம சாப்பிட்டு எங்கேயாவது ஏதாவது வச்சிருக்கிறோமா, நம்ம கிச்சனில் எல்லாம் முழு வீட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் பண்ண தொடங்கிடுவாங்க. ஸ்திரீகள் வந்து வீட்டை பெருக்கி கூட்டி அவங்களுடைய பாத்திரத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே இந்த நாட்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இவங்க அனுசரிச்சுனே வராங்க. இந்த நாட்கள் புளிப்பே என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டு மொத்தமாக வீட்டிலேருந்து நீக்கிடணும்னு சொல்லி அவங்க பயன்படுத்தினாங்க பாருங்க. அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவ தொடங்கிடுவாங்க. சுத்தமாக இருக்கணும். ஏன்னா 7 நாள் என்ன இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. வீட்டில் ஏதாவது புளித்த மாவெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டுடுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டின்னு இருக்கும். ஒருவேளை எடுக்கவே முடியல புளிப்பை, பாத்திரத்தை சுத்தம் எவ்வளோ பண்ணாலும் அதில் பழைய மாவு ஒட்டின்னு இருக்குன்னா அதை என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிச்சு போட்டுருவாங்க. மீண்டும் பயன்படுத்தவே மாட்டாங்க. சில மண்பானம் அதாவது மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் புளிப்பு இருந்ததுன்னா அதுலேருந்து புளிப்பை வெளியே எடுக்கவே முடியாது. ஏன்னா மண்ணில் இருக்கிற போரஸ்னோ அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பாருங்க, அதில் போய் சேர்ந்துக்கோ. அதை எவ்வளோதான் கழுவுனாலும் புளிப்பு வெளியே வரவே வராது. அதனால தான் மண்ணில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பாத்திரத்தில் புளிப்பு இல்லாததை வச்சாங்கன்னா ரொம்ப வேகமாக புளிச்சிடும். அப்போ இதையும் என்ன செய்வாங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒடிச்சு தூக்கி போட்டுடுவாங்க. அவங்க வஸ்திரங்களையும் கழுவ தொடங்குவாங்க. எல்லாம் வீடு முழுவதும் சுத்திகரித்து அந்த பழைய புளிப்பு மாவுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சின்னதாக வச்சுன்னு இருக்குவாங்க. அடுத்த நாள் புளிக்கிறதுக்காக இதை சேர்க்குவாங்க, ஸ்டார்டர் டவ். அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொளுத்திடுவாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பழையதெல்லாம் கொளுத்துறாங்க பாருங்க, பண்டிகை மாதிரி. இஸ்ரேல் மக்கள் எல்லா புளிப்பையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பற்ற வச்சிடுவாங்க. வெளியே கூட ரொம்ப தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா வெளியே தூக்கி போட்டால் அது வேற யாருக்காவது போய் தீங்கு செய்யும்னு சொல்லி எல்லா புளிப்புமாவும் எல்லாத்தையும் நெருப்பினால் சுட்டடிச்சிடுவாங்க. சரி, இது முடிஞ்சிச்சா? ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கு, காற்றுல என்ன இருக்கு இல்லையா, அந்த நுண்ணுயிர் இருக்கு இல்லையா, அதை எப்படி சுத்தமாக்குறது? ரொம்ப கஷ்டம். அதை வெளியே எடுக்கவே முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வாசல் கதவுகளையும் திறந்து விட்டுருவாங்க. சுத்தமான காற்று உள்ளே வரட்டும்னு சொல்லி இப்படி தான் இவங்க அந்த 7 நாளும் கொண்டாடுவாங்க. இதை சுத்திகரித்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற வீட்டு தலைவர் வெளியே வந்து என்ன பேசுவாருன்னா, வெளியே வந்து சத்தமாக சொல்வார், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா புளிப்பையும் நாங்கள் நீக்கி போட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டிலும் வந்து சொல்வாங்க. இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இவங்க
இவங்க பின்தொடர்ந்து வந்துனே இருந்தாங்க. அப்போ இவங்க அந்த 7 நாளும் என்னத்தை தான் சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லாத அப்பத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிட்டாங்க. ஒருவேளை புளிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த 7 நாளில் என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல நீ இரு, 7 நாள் கழிச்சு உன்னை பயன்படுத்துறேன்னு சொல்லுவாங்களா, இல்லை உடனடியாக அதை நெருப்பில் மீண்டும் போட முயற்சி பண்ணுவாங்களான்னா உடனடியாக மீண்டும் அதை சுட்டெரிச்சிடுவாங்க. இப்படிதான் இவங்களுடைய வழக்கமே இருந்தது. அப்போ அந்த புளிப்பை தங்களுடைய உணவுலேருந்து மட்டுமல்ல, எங்க திறந்து எடுத்துட்டாங்க? வீட்டிலேருந்தே சுத்தமாக்கிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வீட்டில் தேடுறாங்கோ, அந்த புளிப்பு என் கிட்ட மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற இடத்துலையும் என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு வெளியே எடுத்துட்டாங்க. சரி, இப்போ 7 நாள் பண்டிகை முடிஞ்சிச்சு. அப்போ 8ஆம் நாள் இவங்க மீண்டும் என்ன சாப்பிடலாம்? புளிப்பு சாப்பிடலாம். அப்போ வீட்டில் புளிப்பே இல்லையே, எப்படி புளிக்க வைக்குவாங்க? மீண்டும் அந்த மாவை பிசைஞ்சு அவங்க காற்றுல வச்சுட்டாங்கன்னா சில மணி நேரங்களில் காற்றுல இருக்கிற புளிப்பு அதில் வந்து சேர்ந்துடும். அப்போ மீண்டும் என்ன ஆகிடும்னா புளிக்க தொடங்கிடும். இதுதான் புளிப்புடைய விஷயம். ஆனால் தேவன் வந்து பலிகள்லாம் பழைய ஏற்பாட்டில் செலுத்த சொன்னார் இல்லைங்களா? அந்த செலுத்த சொன்ன ஒரு பலியில் கூட, அதாவது பலி பீடத்தின் மேல் போகிற எந்த பலியிலையும் புளிப்பே சேர்க்க சொல்ல. 2 பலியில் மட்டும் புளிப்பு எடுத்துன்னு வாழ்வார். ஆனால் பலிபீடத்து மேலே மட்டும் ஒரு பலியில் கூட புளிப்பே சேர்க்க சொல்லலை. இதுவும் உங்களுக்கு நான் இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சு கொடுக்குறேன். எந்தெந்த பலிகளில் புளிப்பு இருந்தது, எந்தெந்த பலிகளில் புளிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் எந்த பலியிலையும் அவர் வைக்கிற அந்த பலிபீடத்து மேலே புளிப்பே சேர்க்கவே இல்லை. இப்போ இதோடைய ஒரு பின்னணி புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, புளிப்புடைய ஒரு புரிதல், ஒரு சின்ன சம்மரி பார்க்கலாம். புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இருந்ததுன்னா அவங்க இஸ்ரேல்லேருந்து அறுப்புண்டு போகப்படுவார்கள். அதனாலவே அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமாக அவங்க வீட்டில் இருக்கிற புளிப்பை தேடி வெளியே எடுத்து தூக்கி போட்டாங்க. இப்படிதான் இவங்க பண்டிகையை அனுசரிச்சாங்க. இப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு விஷயத்த மனசில் வைக்கிறார். மனசில் வச்சுட்டு அவர்கள் எப்படி புளிப்பில்லாத பண்டிகை அனுசரிச்சாங்களோ நீங்களும் என்ன பண்ணுங்க, நம்மளையும் சேர்த்து புளிப்பில்லாத பண்டிகைன்னு சொல்ல பஸ்கா பண்டிகைன்றாரு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதனால நாமளும் பழைய புளித்த மாவை கழிச்சு போடணும். அதுக்கு 2 பேர் கொடுக்குறார், துர்குணம் பொல்லாப்பு. என்னான்னு பார்க்கலாம். அதை நீக்கி போடுங்க. நீக்கி போட்டுட்டு உண்மையும் துப்புரவத்தை வைத்து கொண்டு நாமளும் பண்டிகையை அனுசரிக்கணும்ன்றாரு. அப்போ நம்ம கிட்ட கூட என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? ஏன் பவுல் வந்து இந்த கண்ணோட்டத்தில் நம்ம கிட்ட பேசினாரு? நம்ம கிறிஸ்துவோடைய பாத்திரத்தில் நாம் கூட கை வைக்க போருமே, அப்போ நம்ம கிட்ட கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பு இருக்கக்கூடாது. நமக்கும் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டிருக்கா? யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கலாம். நம் பஸ்காவை கொண்டாடல, கிறிஸ்துவோடைய ராவ் போஜனத்தை தான் நம்ம அனுசரிக்கிறோமே தவிர இஸ்ரேல் மக்கள் கொண்டாடுனா அந்த பஸ்காவை நாம் கொண்டாடுறது இல்லை. அப்படி கொண்டாடுறோன்னா அது அடுத்த நாளுக்கு போய் சேர்ந்துடும். நம்ம முந்தின நாளே நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அப்ப நமக்கும் கிறிஸ்து பலியாயிருக்கிறாரு. அப்ப நம்ம கிட்ட கூட என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு இருக்கவே கூடாது. எங்க இருக்கக்கூடாது புளிப்பு? அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எங்க இருந்து எடுத்து போட்டாங்க? வீட்டுல இருந்து எடுத்து போட்டாங்க. இன்னைக்கு அந்த வீடு எது அப்படின்னா நாம தான் அந்த வீடு. அப்போ நம்ம கிட்டையும் புளிப்பு ஒட்டின்னு இருக்கு. அந்த புளிப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கு. அப்போ தேவன் நம்ம கிட்ட இருக்கிற புளிப்பை நம்மளுக்குள்ளோ அவரே நம்மள வீடா மாத்திட்டாரு. இந்த வீட்டிலிருந்து என்ன பண்ணோன்னு எதிர்பார்க்கிறாருன்னா நம்மளுடைய புளிப்பை எடுத்து போடணும். ஆனா என்ன பிரச்சனைனா, புளிப்பை கண்களால் காண முடியாது. பார்க்க முடியுமா? அது எங்கெல்லாம் சுத்தின்னு இருக்கோ, காத்துலயும் இருக்கோ, இங்கேயே மெதிக்கின்னு இருக்கோ, எல்லா இடத்துலயும் இருக்கோ. ஒரு புதுதாய் ஒரு மாவை பிசைந்து வைத்தா அதுல கொஞ்சம் தண்ணி பட்ட உடனே என்ன ஆயிடும்? புளிப்பு உள்ள வந்து அந்த முழு மாவையும் புளிக்க வச்சிடும். ஒரு வீடு சுத்தமா இருக்குது பார்க்கறதுக்கு, அதனால புளிப்பு இல்லைன்னு அர்த்தமா? அந்த நுண்ணுயிர் இல்லைன்னு அர்த்தமா? வீடு எவ்வளவுதான் பார்க்கறதுக்கு சுத்தமா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கலாம்? அந்த புளிப்பு கண்டிப்பா இருந்தே இருக்கலாம். அதன் போலவே அப்ப புளிப்பை போலவே இன்னைக்கும் நம்ம மத்தியில ஏதோ ஒண்ணு சுத்தினே இருக்கு, காத்துல இருக்கு, கண்களால் பார்க்க முடியாது. எவ்வளவுதான் சுத்தமானாலும் மீண்டும் மீண்டும் உள்ள வந்துரும். அந்த வீடு பார்க்கறதுக்கு பரிசுத்தமா தெரியும், ஆனாலும் அந்த வீட்டுக்குள் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு? புளிப்பு. அப்ப அது எது? பாவம். ஏன்னா பாவம் கூட இன்னைக்கு கண்களால் யாராவது பார்க்க முடியுமா? ஆனா இங்கேயே தான் சுத்தின்னு இருக்கு. ஒன்றும் வேணாம்,
நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பை என் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டா வருது, அதே வந்துடுதுல்ல. பாவத்தை நம்ம இன்விடேஷன் வச்சா கூப்பிட்றோம், அதே என்ன பண்ணிடுதுங்க, அதே உள்ளே வந்துடுது. புளிப்பு உள்ளே வந்த உடனே அது அமைதியாக இருக்குதா, பெருக தொடங்குதா, அதிகமாக பெருகுது. பாவமும் உள்ளே வந்த உடனே நான் உள்ளே வந்துட்டேன், நான் இங்கே படுத்துக்கிறேன்னு இருக்கா, அல்லது பெருகிறதா, அதிகமாகுது. கொஞ்சம் பாவம் வந்த உடனே அடுத்து நம்முடைய சிந்தனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை நோக்கி போகுது. புளிப்பு உள்ளே வருது, வெளியோ காணப்படுது. ஏன்னா என்ன ஆயிடுதுன்னா, உப்பிடுது. நம்மளுக்குள்ள கூட பாவம் உள்ள வருது, உள்ளத்திலிருந்து வேலை செய்து நம்மளுடைய கிரைகளில் வந்து கலந்துரும். கடைசியில் தான் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, கிரைகளை வைத்து கண்டுபிடிக்கிற நிலைமை இருக்கும். ஆனால் கிரையை செய்யறதுக்கு முன்னாடியே உள்ளவே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த பாவம் என்ற புளிப்பு தங்கியிருக்கும். உள்ளே வந்த உடனே அமைதியாக வேலை செய்யும், தெரியவே தெரியாது மாவுக்குள்ள புளிப்பு இருக்கான்னு. அது உப்பும் போது தான் என்ன தெரியும்னா, இந்த மாவு என்ன ஆயிடுச்சு, புளிச்சிச்சுன்ட்டு. நம்மளுக்குள்ள கூட பாவம் வந்துடுது, ஆனால் நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுதுலன்னு பார்த்தீங்கன்னா தெரியுறதே இல்லை. சரி, பாவம் செய்யறது எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம்? சுலபமா, கஷ்டமா? கஷ்டமா? ஒன்றும் வேணாம், ஒரு சேர் போட்டு உக்காந்து அமைதியாக கண்ணை மூடுனாலே பாவம் பண்ணிடலாம், ஆமாவா? ஆனால் பரிசுத்தமாகிறது அப்படி ஆக முடியுமா? நிறைய சத்தியத்தை கேட்கணும், கேட்குறபடி நடக்கணும், நிறைய வேதத்தை படிக்கணும், நிறைய சோதனைகளுக்குள்ள போகணும், அதில் நம்ம ஜெயம் கொண்டு வரணும். அப்போ பரிசுத்தமாக்கப்படுறது கடினம், ஆனால் பாவம் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒன்றும் பண்ணலனாலே பாவம் வந்துடும். அப்படி ஏன் பாவம் வந்துடுது? ஒன்றுமே பண்ணலனா. மாவு ஒன்றுமே பண்ணாது, எடுத்து வச்ச உடனே என்ன ஆயிடுது, புளிச்சிருது. அது ஏதாவது பண்ணுதா? புளிப்பே நீ எனக்குள்ள வான்னு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் நம்மக்குள்ள கூட பாவம், நம்ம ஒன்றுமே செய்யலைனாலே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். அதை புரியறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருமே தண்ணி குடிக்கிறோம்ல. தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்தது, தண்ணி குடித்த உடனே கொஞ்சம் கம்மியாகுது. கம்மியான உடனே அந்த தண்ணி காலியான இடம் என்ன ஆகுது, காற்று ரொம்ப நிரப்பிடுது. எப்படி நிரப்புனது காற்று? காற்று எப்படிங்க உள்ளே போச்சு? அது இருந்த இடம் நம்ம சொல்லாமலே காத்துள்ள போய் நிரப்பிடுதா? அதன் போலதான் நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருந்தா பாவம் உள்ள வராது. கொஞ்சம் வார்த்தை கம்மியான உடனே நம்ம கூப்பிடவே இல்லைனா கூட அந்த இடத்தை எது தெரியுங்களா நிரப்புது? பாவம் உள்ள வந்து நிரப்புறது. நம்ம அழைக்கிறதே வேணாம், அதே நேரடியாகவே உள்ள வந்துடும். சில வசனங்களை வாசிக்கலாம், மீண்டும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதார வசனத்தை மீண்டும் வாசிச்சுட்டு படிப்படியாக உள்ள போகலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சமான பாவம் வந்ததுன்னா முழுமையாயிடுறோம், முழுமையா பாவம் ஆயிடுறோம். அதனால எதை எடுத்து போடுன்றாரு? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பழைய புளித்த மாவை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். இது பழைய ஏற்பாட்டின் கட்டளை அல்லங்கோ, புதிய ஏற்பாட்டுல பவுல் நமக்கு சொல்லின்னு இருக்கிறார். எப்படி புளிப்பும் இருக்கிறதோ பாவமும் அப்படிதாங்க இருக்கு. நம்மளை சுத்தியும் இருக்கு, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கு, கண்களுக்கு தெரியவே தெரியாது, தொடர்ந்து வேலை செஞ்சுனே இருக்கும். எப்போ உள்ள போகலாம் காத்துன்னு இருக்கு. எங்கதான் வருது அந்த பாவம்? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எங்கதான் வருதுங்க? சிந்தனை, இருதயம் சொல்லலாம். ஒரு திருடனை வந்து நம்ம கூப்பிட வேண்டியதே இல்லை, அவனை என்ன பண்ணிடுறான்? சரியான நேரத்துல உள்ள வந்துறான். உள்ள வந்த உடனே எல்லாத்தையுமே என்ன பண்றான்? பாவம் உள்ள வந்துருச்சுன்னா முதல் எதங்க கெடுக்குது? சிந்தனை தான் முதல் கெடுக்குது. எப்படி தெரியுங்களா கெடுக்குது? நம்ம ஒரு சகோதர சகோதரி கூட நல்லா இருக்குவோம், உடனடியாக நம்மளுக்கு அவங்க மேல ஒரு கசப்பு வரும். அந்த கசப்பு இன்னைக்கு தொடங்கும், பேச மாட்டோம். அடுத்த வாரம் அந்த கசப்பு கொஞ்சம் அதிகமாகும். அவங்கள பார்த்தா நம்ம திரும்பி போயிடுவோம். அதுக்கு அடுத்த வாரம் அவங்களே பார்க்குவோம், கசப்பு இன்னும் அதிகமாயிருக்கும். அப்போ வார வாரம் நாட்கள் போக போக நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்களையும் இந்த புளிப்பு என்ற பாவம் ஆக்கிரமிக்க தொடங்கிடும். கொஞ்சமா உள்ள வரும், முழுமையாக என்ன பண்ணிடும்? முழுமையாக என்ன பண்ணுதுங்க? ஒரு மாவுக்குள்ள புளிப்பு வச்சுன்னா என்ன நடக்குதுங்க? கெட்டு போதா? உப்புதுல்ல? அப்படிதானே நடக்குதுங்க, உப்புதுல்ல? அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமையா.
பவுல் சொல்றாரு. ஆனா தமிழ்ல படிச்சா கொஞ்சம் புரியாது, நீங்க வாசிங்க, நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அந்த இருமாப்படைந்திருக்கிறீர்கள்னு இருக்குது இல்லைங்களா, அதோடைய ஆங்கில வார்த்தை என்னன்னு பாருங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அண்ட் யூ ஆர் பஃப்ட் அப்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பஃப்னா உப்பிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்குள்ள புளிப்பு வந்துருச்சு, ஆனால் நீங்கள் அதை நீக்காம விட்டுனால என்ன ஆயிட்டீங்கன்னா அதுதான் இருமாப்பு. பஃப்டப்பா உப்பிட்டாங்களாம். அந்த பஃப்டப்புக்கு என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடு, பெருமை. நான் செய்யறது தான் சரி, நான் யோசிக்கிறது தான் கரெக்ட். அவங்களுக்கு இப்படிதாங்க பண்ணணும், அவங்க எனக்கு அன்பே செய்யல, அதனால நானும் என்ன பண்றேன், அவங்களுக்கு அன்பை செய்யாமல் இருக்கிற. அவங்க என்னதான் சொல்லட்டும், நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்திருக்கிற அந்த மாவு புளிப்பு நம்மளை என்ன பண்ணியிருக்கு, நம்மளை தெரியாமலே உப்ப வச்சிருக்குது, பஃபா இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்குள்ளவே பெருமை வந்திருக்குது. எனக்கு நல்லா தெரியும், நான் தான் சொல்றது நீங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே நம்மளுக்குள்ள என்னதான் வந்திருக்குன்னா இந்த புளிப்பு இருதயத்துக்குள்ளோ எப்பவோ நொழிஞ்சாச்சு. நமக்கு தான் என்ன தெரியல, உள்ள புளிப்பு வந்திருக்கிறதுன்னு தெரியவே தெரியல. ஒரு தடவை அந்த மாவு புளிச்சிச்சுன்னா எவ்வளோதான் சுருண்டி எடுத்தாலும் என்ன ஆகுறது இல்லை, போவே போவாது, அப்படியே ஒட்டிக்கும். எங்கெல்லாம் போய் ஒட்டிக்குது? வீட்டோடைய மூளை பகுதி. அதாவது எங்கெங்கெல்லாம் தேடுனா கிடைக்க முடியாதோ, தேடாத இடத்துல என்ன பண்ணுங்க, அங்கெல்லாம் போய் ஒட்டிக்குது. அந்த மாதிரி தான் பாவம். நம்ம நினைக்குவோம் இதெல்லாம் ஒரு பாவமா, ஆனா என்ன இருக்கோ, நம்ம நினையாத இடத்துல நம்மளுக்குள்ளவே மறைமுகமா ஒளிஞ்சுன்னு இருக்கோம். ஏற்ற நேரத்துல அது தன் வேலையை காட்ட தொடங்கிடும். எப்படி காட்ட தொடங்கிடும்? முழுமையாக நம்மள புளிக்க செஞ்சிடும். இருக்கா நம்மளுக்குள்ளோ அந்த வெடிப்புகள் போல ஒட்டின்னு இருக்கா, எங்கேயோ ஒரு மூலையில இருக்கா. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்றாருன்னா வெளியே எடுத்து போடுன்றாரு. நம்மளுடைய சிந்தனைகள்ங்க நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாவம் இல்லைன்னு, ஆனா பழைய நினைவுகள், பழைய சிந்தனைகள் இதெல்லாமே நம்ம இருதயத்துல இன்னமும் வச்சுன்னு இருக்கிறோம். அது வெளியே வராது, அப்படியே இருக்கும். அந்த புளிப்பு கூட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நுண்ணுயிர் தண்ணியும் சக்கரை பட்ட உடனே அது வந்து சேர்ந்துடும். அங்கதான் இருக்கோ. ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்ச உடனே வரும் பாருங்க பழைய சிருஷ்டி. அப்பதான் அது வரைக்கும் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த பழைய மனுஷனை புதைச்சிட்டு இருக்குவோம். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த பழைய மனுஷன் உயிர்த்திலிருந்து வந்துடுவான். நம்மளுக்குள்ளத்துல இருந்து வந்து அவருடைய பழைய சுயரூபத்தை எடுத்து பேச தொடங்குவான், சுயரூபத்தை காமிக்க தொடங்குவான். அப்பதான் நிறைய நேரத்துல நாமளே சொல்லுவோம், நான்லாம் யார் தெரியுமா, நான் எப்படி இருந்த தெரியுமா, அதெல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன்னு. அப்பனா என்ன அர்த்தம்னா நம்ம அப்படி சொன்னாலே நம்மளுக்குள்ள இன்னும் ஒட்டின்னு இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம நிறைய நேரத்துல பேசியிருக்கோம், நான் மட்டும் பழைய மனுஷனா இருந்தா நடுக்கிறதே வேற, இதெல்லாம் பேசணுங்களா நான் விட்டே இருக்க மாட்டேன் சொல்றோம் இல்ல. அப்ப ஏன் சொல்றோம்னா நம்மளுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு, நம்ம மனுஷன் ஒளிஞ்சுன்னு தான் இருக்கிறான். அந்த வாய்ப்பு வந்ததுன்னா செஞ்சிடும். வாய்ப்பு வராத வரைக்கும், தண்ணியும் சர்க்கரையும் கிடைக்காத வரைக்கும் அப்படியே இருக்குவான். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உடனடியாக என்ன பண்ணுவானா பண்ண தொடங்கிடுவான். இந்த புளிப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா, அதன் போலதான் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய கையில இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ளதான் கிடக்கிறது? பொல்லாங்கன். அதனால தான் எல்லா இடத்துல என்ன சுத்தின்னு இருக்கு? பாவம் சுத்தின்னு இருக்கு. நம்ம கொஞ்சம் சிந்தனையை செதற விட்டாலே போதும், உள்ள என்ன வந்துருது? பாவம் வந்துடுது. ஒன்றும் வேணாங்கோ. நல்லா பேசின்னு இருக்கிற நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கோவத்தை காமிச்சேன்னு வைங்களேன், உடனடியாக வரோ பாருங்க நம்மளுடைய பழைய மனுஷன். அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கிறோன்னா, தேவன் வந்து நம்மளை உருவாக்குறார். அவர் உருவாக்குறதுக்கு சில பொருட்களை தயாரிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த குத்து விளக்கு, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் செய்யும்போது அது எப்படி உருவானது? யாரோ ஒருத்தவங்க தயாரிச்சாங்க. அதை எப்படி தயாரிச்சாங்கன்னா நெருப்புல போட்டு சம்மட்டி அடிச்சு அதை உருவாக்குனாங்க. அப்போ நம்மள கூட தேவன் உருவாக்கின்னு இருக்கிறார். கிறிஸ்துவாக உருவாக்குறோன்னா நமக்கும் யாராவது ஒருத்தவங்களை வைத்து தாங்க நம்மளை உருவாக்குறாரு. யாராவது அந்த ஒருத்தர் வந்து நம்மளை உருவாக்குறாரு இல்லைங்களா, அவர் தான் நம்மளை குத்துறவர், அவர் தான் நம்மளை தீமையாக பேசுறவர், அவங்க தான் நம்மளை விரோதிக்கிறவர்கள்,
அவங்க அப்படி பண்ணும்போது நம்ம நல்ல குணத்தை காமிக்கிறோன்னா நம் உருவாயின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். அவர்கள் பண்ணும்போது நாமும் அதே போல பண்ணோன்னா நம்ம உருவாகலன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இவங்கெல்லாம் ஒரு சத்தியத்தை கேட்டு என்ன வந்தாங்க, இவ்வளோ வருஷமாக சத்தியத்தில் வளர்ந்து என்ன வளர்ந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன புரிஞ்சு நிற்கிற மாட்டுன்னு இருக்கிறோன்னா தேவன் என்ன உருவாக்கின்னு இருக்கிறாரு, அதுக்கு அவர்கள் கருவியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நிந்திக்கும் போது, அவங்க என்ன தூஷணமாக பேசும்போது, என்னை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தும் போது, இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் அவமானப்படுத்தும் போது ஒரு நல்லா புது சிருஷ்டி மனநிலைமையில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர்கள் என்ன சொல்ல என்னை உருவாக்கின்னு இருக்கிறாங்க. எப்படி என்னை திட்டுனாங்கோ, நான் அமைதியாக இருந்தேன். அப்போ என்ன வந்ததுன்னா பொறுமை. ஏன்னா அவர்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் மீண்டும் அவர்களை நேசிக்கிற, அப்போ எனக்குள்ள என்ன உருவானதுன்னா அன்பு. இது வரலன்னா கசப்பும் வெறுப்பும் பொறாமையும் தீமை தான் உள்ள வரும். அப்ப நம்ம என்ன ஆகலன்னா உருவாகல. சம்மட்டி அடிப்படலனா குத்துவிளக்கு உருவாகாது. அப்போ அந்த ஒவ்வொரு சம்மட்டியும் ஒவ்வொருத்தவங்க நம்ம மேல அடிக்கிறாங்க. அதை நாம் வலிந்து கொடுத்தா தான் நம்ம உருவாகும், இல்லைன்னா ஆகவே மாட்டோம். அதனால தான் இந்த உலகம் முழுவதும் யாருடைய கை கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கை கீழே. அதனால தான் அவனுக்கு ஒரு பேர் ஆகாயத்து பிரபு, ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் த ஏர்ன்னு வாரு, அதாவது காத்தோடைய வல்லமையா. பேரே பாருங்க எப்படி இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயம்னா என்னங்கோ? இந்த வெற்றிடம் ஆகாயம், அதுல அதிகார பிரபு. இந்த புலிப்பு எங்க இருக்கு? ஆகாயம். பாவம் எங்க இருக்கு? எல்லா இடத்திலும் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்து பிரபு. இப்போ பாவம் புளிப்பு புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற புளிப்பு எது? எந்தெந்த புளிப்பு எடுத்து போடணும்னா 5 விதமான புளிப்பு நம்ம கிட்ட இருக்கு. அந்த 5 விதமான புளிப்பை எடுத்து போட்டா தான் நாம் இந்த பந்தி அனுசரிக்கும் போது புளிப்பில்லாமல் இருக்கிற புதிதாய் பிசைந்த மாவு. ஏன் புதுசு மாவுன்றாரு? புதிதாய் பிசைந்த மாவுல என்ன இருக்காது? புளிப்பு இருக்காது. ஏன்னா இன்னும் வரல, புளிப்பு வரல. அப்ப நம்ம புதிதாய் பிசைந்த மாவா இருக்கணும். கிறிஸ்துவோட பந்தி அனுசரிக்கணும்னா இன்னத்தை வெளியே எடுத்து போடுன்றாருன்னா பழைய புளித்த மாவை களைத்து போடுங்கள்ன்றார். அப்ப எது அந்த பழைய புளித்த மாவுனா 5 விதமான புளிப்பு வேதத்துல இருக்கு. அது நமக்கும் இருக்கு. ஒவ்வொரு புளிப்பா பார்க்கலாம். அந்த புளிப்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து போட தொடங்கணும். முதல் புளிப்பு கிறிஸ்துவே இதை பேசுவார். என்ன அந்த புளிப்புன்னு பார்த்தீங்கன்னா பரிசேயர்களுடைய புளித்த மாவு. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இப்போ முதல் ஒவ்வொருத்தங்களா பார்க்கலாம். அதுல 2 பேர் சொல்லிட்டாரு, பரிசேயர்கள் சதுசேயர்கள். முதல் பரிசேயர்களை பார்க்கலாம். ஏன் இந்த பரிசேயர்களுடைய மாவுன்றாருன்னா, இதை சொன்ன உடனே அன்னைக்கு சீசர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கினாங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் எந்த இடத்துக்கு போய் மாவை வாங்குறாங்களோ அந்த மாவை குறிச்சு ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றாருன்னு நினைச்சுக்கினாங்க. அதுதான் அவங்களுடைய சிந்தனையே. ஏன்னா இந்த பரிசேயர்கள் அவங்களுடைய உணவு ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டும்தான் வாங்குவாங்க, குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட தான் எடுக்குவாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற மாவுகளும் அதே போல இருக்கும். அப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் வாங்குற மாவு அந்த மாவை குறித்து பேசுறாரா அப்படின்னு சொல்லி சீசர்கள் என்ன பண்ண தொடங்கிட்டாங்கன்னா மாவை நினைச்சு போயிட்டாங்க. இப்போ கிறிஸ்து திருப்பி சொல்றாரு, நான் சாப்பிட்ற மாவை பத்தி சொல்லல, வேற ஒன்ன சொல்றேன்றாரு. எது அதுனா அடுத்த வசனம் 12ஆம் வசனத்துல சொல்வார். அப்போது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், எதை சொல்லல? அப்பத்தின் புளித்த மாவுனா சாப்பாடு கூடிய புளித்த மாவை குறிச்சு நான் சொல்லல. மாறாக எதை சொல்ற? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார். எதை குறித்து? உபதேசம். அப்போ பரிசேயர்களுடைய புளித்த மாவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசேயர்களுடைய உபதேசம். இப்ப என்ன இது பரிசேயர்கள் உடைய உபதேசம்னா இவங்களுடைய பின்னணியை முதல் பார்க்கலாம். இந்த பரிசேயர்கள் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அதாவது 2 BC அந்த காலகட்டத்தில் அதிகமாக உருவானார்கள்.
இந்த பரிசேயர்கள். அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆராய்ச்சி பிரகாரம் 2வது BC-ல அதிகமாக இருந்தாங்க. இவங்க இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, மல்கியா புஸ்தகம் இருக்குங்களா பழைய ஏற்பாட்டில், அந்த புஸ்தகம் முடிஞ்சு நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டு வர வேலைக்கு கிரேக்கர்கள் ஆட்சி செஞ்சுன்னு இருந்தாங்க. அந்த கிரேக்கர்களுடைய சம்பவம் எல்லாம் மெக்கபீஸ் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது ஒரு சரித்திர புஸ்தகம். அந்த காலகட்டத்தில் மெக்கபியன் ரிவால்ட் அப்படின்னு நடந்தது. அதாவது கிரேக்கர்களுக்கும் மக்கபீஸ்கெல்லாம் சில யுத்தங்கள்லாம் நடந்தது. அப்போ இந்த பரிசேயர்கள் அதிகமாக உருவாக்குனாங்க. இவங்க யாருன்னா, அன்னைக்கு இருந்த மத ரீதியாக ஜனங்கள்கிட்ட பிரமாணத்தை எப்படி செய்யணும், எந்த பிரமாணத்தை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விளக்க தொடங்கினவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இவங்களுக்குன்ட்டு ஒரு சட்டத்தை வைத்துக் கொள்வார்கள். இவங்களை தன்களே என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்லி தங்களுக்கே ஒரு வளையத்தை போட்டு கொண்டு வச்சுன்னு இருக்கிறவர்கள் தான் பரிசேயர்கள். ஜனங்கள் மேல அதிகமான பாரத்தை சுமத்தினே இருந்தாங்க. நீங்க இதை பண்ணணும், அதை செய்யக்கூடாது, ஓய்வு நாளை இப்படி கரை பிடிக்கணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏதோ தான் ரொம்ப நீதிமானை போல் வீதிகளில் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தவர்கள் தான் பரிசேயர்கள். கமாலியல் தெரியும் இல்லைங்களா? பவுல் அவர்கிட்ட தான் கற்றுக்கொண்டு, அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் தான். இப்போ பரிசேயர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. நிறைய வீதிகளில் நின்று கொண்டு தோராவை பற்றி, மோசையின் பிரமாணம் மற்றும் இவங்க ஓரல் தோரான்னு ஒரு பாரம்பரியத்தை வைத்துன்னு இருந்தாங்க. அதனால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாழையடியா எங்களுடைய சம்பிரதாயத்தில் எங்களுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி வாய் வழியான சட்டங்களையும் இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இவங்க தான் பரிசேயர்கள். நிறைய கை கழுவணும், சுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் இந்த சடங்கு இருக்குது பாருங்க, அதை ரொம்ப கரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் வலியுறுத்தி நிற்குவாங்க. கிறிஸ்து கூட அதிக நேரத்தில் என்னதான் பண்ணியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு இவங்க வகை தேடினாங்க. ஏன்னா கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இவர்கள் பண்ற தவறு எல்லாத்தையும் சுட்டி காமிக்கிறாரு. இவங்க இதை பண்ணணும்னா கிறிஸ்து இது இப்படி இல்லை வேற மாதிரின்றார். இதுதாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்தது. ஜனங்கள் எல்லாருமே பரிசேயர்கள் சொன்ன பிரமாணம், இவங்களோட விளக்கம், இவங்களுடைய வியாக்கியானத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, கேட்டாங்க. ஓ, இவங்க சொல்றது தான் கரெக்டுன்னு. கிறிஸ்து வந்த உடனே அது தப்பு, இது இப்படி செய்யணும்னு சொன்ன உடனே இந்த பரிசேயர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஏன் பரிசேயருடைய புளித்த மாவுன்றாருன்னா, அவங்க ரொம்ப தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஜனங்கள் மத்தியில் அவ்வளோ ஆளுகை இருந்தது. ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட எல்லா ஜனங்களும் அந்த தவறை பின்பற்ற தொடங்கிடுவாங்க. இதுதான் பரிசேயர்களுடைய ஒரு பின்னணி. இப்போ இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கன்றார். ஏன் எச்சரிக்கையா இருங்க? அப்போ அவங்க என்னவோ பண்ணியிருக்கணும்ல, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு அவரே விளக்கி சொல்றார். வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே இருங்க. அப்போ பரிசேயர்கள் எப்படி இருக்கிறாங்களா? மாயக்காரர்கள்னா என்னங்க? ஆமா, ஆங்கிலத்துல ஹிப்போக்ரிட், ஹிப்போக்ரிசி, ஹிப்போக்ரிட் அப்படின்னா என்னங்க? மாயக்காரர்கள் என்ன அர்த்தம்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். காலையில் நம்ம வீட்டில் ஒரு 6 நாள் இருக்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சபை கூடுதலில் நம்ம இருக்கிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி இருக்கிறோம்? இல்லை, ஒரு மனுஷன் எடுத்துக்கலாம். அவர் வீட்டில், ஏன்னா நாமோன்னு சொன்னால் யாரோ பதிலே கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறீங்க, அதனால ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு மனுஷி, அவங்க வீட்டில் எப்படி வாழ்வாங்க? சபை கூடுதலில் இருக்கும்போது காட்டுற அந்த சாட்சியின் வாழ்க்கை வீட்டில் இருக்குமா? இருக்காதுல்ல. அப்போ வீட்டில் வேற வாழ்க்கையும் சகோதரர்கள் மத்தியில் வேற வாழ்க்கையும். இதுதாங்க மாய வேடக்காரர்கள். ஹிப்போக்ரிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, வேஷம் போடுறது. இப்போ நம்ம எவ்வளோ பேர் மாய வேடக்காரர்கள்? யாருமே கையை உயர்த்த வேண்டாம், எல்லாருமே. புரியுதுங்களா? எல்லாருமே, நம்ம எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மாய வேடக்காரர்கள். இதுதான் அவங்களும் இருந்தாங்களா. தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இப்ப ஏதோ ஒண்ணு சொல்றாரு, புரியுதா என்ன சொல்றாருன்ட்டு? இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்களா? புரியலையா? வெளியோ இருக்கிற பாத்திரத்தை நல்லா சுத்தமாக்கிட்டாங்களா. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. நம்மள பாக்குறதுக்கும் எப்படி இருக்குங்க? பைபிள் என்ன, பைபிள் படிக்கிறதுன்னா, வசனத்தை சொல்றதுன்னா, ஜெபம் பண்றதுன்னா,
வெளியே போனா சத்தியத்தை சொல்றதுன்னா பிதாவாகிய தேவன் யாருன்னு இருக்கா? பண்றோமா? பரிசேயர்களும் ரொம்ப பண்ணாங்களா? வெளியே பார்த்த உடனே அடடா, நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உங்களை மாதிரி யாருமே நாங்க என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை, இவ்வளோ பக்தியா இருக்கிறீங்களே நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்தாங்களாம். நாமளும் சில நேரத்தில் நடுக்கிறோம்ல. இதை வெளியே வந்து பாத்திரத்தை நல்லா சுத்தமாக்கிட்டாங்களாம். ஆனா அந்த கப்பை எடுத்து உள்ள பார்த்தா முழுசா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அநீதினால நிரம்பி இருக்கா. உள்ள எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கா. இப்போ வெளியே பார்க்கறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நம்மள எப்படி இருக்கிறோம்? சுத்தமா இருக்கிறோம். ஷர்ட் அயன் போடுவோம், சென்ட் அடிக்குவோம், அப்படிதான் வரும். அடுத்து வந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு? கையில பைபிள் வரும்போது பார்த்த உடனே எல்லாருக்குமே ஸ்தோத்திரம், பிரேஸ் தி லார்ட், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சாட்சியின் வாழ்க்கை. தேவன் அப்புறமா எடுத்து ஏதோப்பா உன் பாத்திரத்தை கொஞ்சம் உள்ள காமின்றாராம். உள்ள பார்த்தா தான் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிரம்பி இருக்கான். இது யாருக்குறது இப்படி? பரிசேயர்கள். அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெளியே மட்டும் கழுவுனாங்களா, உள்ளோ அதே பழைய பாவம். நாம கூட என்ன பண்றோம்னா வெளி தோற்றமா மாறி இருக்கிறோம், ஆனா இன்னும் அதே உள்ள பழைய குப்பை தான் வச்சு சுத்தி நிற்கிறோமா. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய வேடக்காரர்கள். இவங்க ஜெபம் பண்ணும்போது ஜனங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப பாராட்டுனாங்களாம். அடடா, அதனால தான் இவங்களை வச்சு சொல்வார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வீதிகள்லாம் நின்று பண்ணாதீங்கன்னு. இவங்களாம் ஜெபம் பண்ண உடனே அப்படி பாராட்டினாங்களாம். நம்ம கூட எடுத்து பாருங்க, நிறைய நேரத்தில் ஃபர்ஸ்ட் அதாவது தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுறோமா, தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆனால் எல்லார் முன்னாடி ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம்? இப்போ இங்கே இல்லை, பொதுவாக எடுத்து பாருங்க. நீண்ட வசனம், நீண்ட வார்த்தை, நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி சொல்கிறல்ல. ஆனால் நம்மளுடைய பர்சனல் ப்ரேயர், தனிப்பட்ட ஜெபத்தில் சுருக்கமாக தான் பண்ணிட்டு போயிருக்கோம் நிறைய நேரத்தில். இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பார்க்கணுன்னு வெளியே ரொம்ப வேஷம் போட்டாங்களா. அதனால் நான் உங்களை குற்றம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நான் அப்படி சொல்ல வரல. நம்மளுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து பாருங்க. வெளியில் வந்து ரொம்ப சுத்தமாக தெரிஞ்சாங்களா, ஆனால் உள்ள மட்டும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமாக இருந்தாங்களா. கிறிஸ்து இதை தான் சுட்டி காமிச்சார். இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பரிசேயர்களுடைய புளிப்பு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 23:2. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா? மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா மோசே எழுதின நியாய பிரமாணத்தை வெளிப்படையாக விளக்கி சொன்னாங்களாம். இதுதான்ப்பா இதோடைய அர்த்தம். மோசே சொன்னாரே இந்த பிரமாணம், இந்த பிரமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு உடனே இவங்க போய் இதை இப்படித்தான் புரிஞ்சுக்கணும்னு விளக்கி சொன்னாங்களா. அதுதான் மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்து இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்தானத்தில் உட்காந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆங்கிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய அர்த்தத்தை போட்டிருக்கிறாங்க கீழே. என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இன்டர்பிரிட்டர்ஸ் ஆஃப் த லா ஆஃப் மோசஸ், அதாவது மோசையின் பிரமாணத்தை இவர்கள் விளக்கி சொன்னாங்களா. இப்போ நம்ம கிட்ட கூட நம்ம இப்போ கொஞ்சம் சத்தியத்தை படிச்சிருக்கிறோம். யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கொஞ்சமாவது சொல்லுவோம் இல்லைங்களா? இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்களா, ஆனால் சொன்னது பிரகாரம் இவர்கள் வாழலையா. அடுத்த வசனம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள். அவர்கள் செய்கைகள் படி செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு, ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டேன்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கும் அதே தாங்க. நிறைய நேரத்துல நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றோம், ஆனா நாமளே என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறோம். சின்ன உதாரணம், பிள்ளைகளுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்? யாருமே இல்லையா? எல்லாருமே. எவ்வளவு பேர் பொய் பேசினோம்? எல்லாருமே. உண்மைதான், யாருமே இல்லைன்னா அதே ஒரு பொய் தான். நாம என்ன பண்றோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஆனா சொல்லி கொடுத்து வளர்க்குற நாமளே என்ன பண்றோம் தெரியுங்களா? நாமளே பார்க்குறோம். பிள்ளைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து ஃபோன் அதிகமாக பார்க்காதன்னு சொல்லுவாங்க, ஆனால் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபோனை தான் பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா நாம் இதுதான் பரிசேயர்களுடைய புளித்த மாவு. அவங்க சொல்கிறாங்கோ அதன்படி அவங்க என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டேன்னு இருக்கிறாங்க. நாம் கூட நிறைய நேரத்தில் சொல்கிறோம், ஆனால் சொல்கிறதுக்கு தக்கதாக என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறோம், வாழ மாட்டேன்னு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலை வரும்போது அப்போ நம்ம ஒரு வேஷம், வீட்டுக்கு போன உடனே என்னுடைய வேஷம் வேற ஒரு. அப்போதான் உண்மையான தோற்றமே தெரியுது.
ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்மளோட வீட்டில் வந்து கேட்டால் நான் யார், நீங்கள் நம்மலாம் யாருன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சியை நம்ம வாழ்கிறோமா, அதை எடுக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வசனத்தை தெரியறது மட்டும் இல்லைங்க, அதை நம்மளோட எல்லா இடத்துலையும் அந்த வசனத்தை வாழ்ந்து நிரூபித்து காமிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம யாராக மாறி இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மாய வேடக்காரர்கள். நம்மளுக்குள்ள யாரோடைய புளிப்பு ஒட்டின்னு இருக்கு? யாருடைய புளிப்பு ஒட்டின்னு இருக்கு? பரிசேயர்களுடைய புளிப்பு. சதுசேயர்கள் அவங்களுக்கு வரலாம், பரிசேயர்களுடைய புளிப்பு நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்கு. இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்றாங்க, ஆனா சொல்றபடி அவங்க என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க, அவங்க வாழவே மாட்டேன்னு இருக்கிறாங்க. எல்லாரிடத்திலும் சமாதானம் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? கவனிங்க, மற்றவங்க கிட்ட சமாதானமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறோமா? அன்பு செய்யன்னு சொல்லியிருக்கிறோமா? நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? யாருக்கும் சொல்லலையா இது வரைக்கும்? சொல்லியிருக்கிறோம்ல. ஆனா அந்த அன்பை நிரூபிக்கிற வண்ணமாக தேவன் நம்மளுக்கு இந்த சபையிலேயே, வீட்டிலேயே, வேலை செய்கிற இடத்துலையே நிறைய பேரை நம்மளை விரோதிக்கிறதுக்கு ஆட்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரா? நம்மளுக்கே தெரியும். அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோமா? வருவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், பிரேஸ் லார்ட் சொல்லுவோம். அவங்க இப்படி உட்காந்தா நம்ம அப்படி உட்காந்துருவோம். அவங்க இங்கே வந்தால் நம்ம இந்த ரூட்டில் போயிடுவோம். பண்ணுறோம் இல்லை? ஏன் அப்போ என்ன பண்ணின்னு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது என்னை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிக்கிறேன். என்னை யார் ரொம்ப கசப்பாக நினைக்கிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக பேசுகிறாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுறேன்? நான் கொஞ்சம் தூராகவே இருக்கிறேன், நான் பேசவே மாட்டேன். அது ஒரு வாழ்க்கையா? அப்போ நம்ம என்ன வாழ்ந்துன்னு இருக்கிறோம்? அப்போ வெளியே மட்டும் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்குது, உள்ள எதனால் நிரம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அசுத்தம் உள்ள நிரம்பி இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அந்த பரிசேயர்கள் எப்படி இருக்கிறாங்களா? மாயமான பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒன்றும் வேணாங்க, இன்னைக்கு யாராவது நம்ம முன்னாடி வந்து நம்ம இப்போ வாழ்ந்துன்னு இருக்கிறோம், நம்மளை நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா எதை பார்த்தா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்? என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டாங்கன்னா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எது அது? ஒன்றும் வேணாங்க, உங்களுடைய ஃபோன் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி கொடுத்துருங்க, 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்க, ஈஸியாக பார்த்துடலாம். இன்னைக்கு நான் யாருன்னு சொல்லி ஃபோன் பிரதிபலிச்சு காமிச்சுன்னு இருக்கு. நான் என்னென்ன பார்த்துருக்குறேன், நான் என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன். அதனால தான் ஃபோன் எல்லாருமே எப்படி பண்ணி வைக்கிறோன்னு என்ன பண்ணி வச்சிருக்கலாம்? லாக். என்ன தெரியுங்களா? வீட்டில் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? ஃபோனு லாக்கே இருக்கக்கூடாது, அல்லது அந்த பாஸ்வேர்டு எல்லாருக்குமே தெரியணும். எந்த நேரத்திலையும் நம்மளோட ஃபோனை யார் வேணுனாலும் எடுத்து பார்க்குற நிலைமையில இருக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம வாழ்ந்தோம்னா அப்போ நம்ம ஃபோனில் வந்து எவ்வளோ பைபிளை பற்றின விஷயம் இருக்குது, எவ்வளோ பொதுவான விஷயம் இருக்குது, எவ்வளோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் வச்சுன்னு இருக்கிறோம், இன்ஸ்டாகிராமா என்னென்னவோ அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம், எவ்வளோ பார்த்துருக்குறோம், எதுக்கு நேரம் அதிகமாக கொடுத்துருக்குறோன்னு ஒரு ஃபோனை வச்சா ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்துருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். அது கொடுக்குது சாட்சி இன்னைக்கு நம்ம யாருன்ட்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த பூட்டு போட்டு வச்சுட்டுக்கிறோம், யாருக்கும் என்ன ஆகக்கூடாது, தெரியக்கூடாது. கப்பை மூடிட்டோம், பாத்திரத்தை மூடிட்டோம். வெளியே மட்டும் பாருங்க எப்படி இருக்கிறேன் நான், பல அழகா இருக்கிறேன். ஆனா திறந்து பார்க்கணும்னா பூட்டு இருக்கு, அதை பூட்டை திறந்தாதான் நான் யாருன்னு தெரியும். எனக்கு மட்டும் தான் அந்த பூட்டுக்கு சாவி இருக்கு. இப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இது முதல் புளிப்பு. 2வது புளிப்பு எது? சதுசேயர்களுடைய புளிப்பு. இந்த சதுசேயர்கள் யாருன்னா, பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சில வேறுபாடு இருக்கும். பரிசேயர்கள் வந்து அவ்வளோ மேலானவர்கள் இல்லை, சதுசேயர்கள் தான் ரொம்ப மேலானவர்கள். ஆசாரியர்களாக இருந்தாங்க பாருங்க, பிரதான ஆசாரியர்கள். அந்த பிரதான ஆசாரியர்களில் அதிகம் பேர் சதுசேயர்களாக இருந்தார்கள். சதுசேயர்கள் எப்படின்னா ரொம்ப வசதியான ஒரு குடும்பம், ரொம்ப பணம் வசதி, பல வசதி, அதுக்கப்புறமா ரோமர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறவர்கள் தான் சதுசேயர்களாக வருவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராட்டிக் கிளாஸ்ன்னுவாங்க, அதாவது ரொம்ப உயர்ந்த நிலைமை. அப்படிதான் வாழ்ந்தவர்கள் யாருன்னா பரிசேயர்கள். அவங்களுக்கும் சதுசேயர்கள், அவங்களுக்கும் பரிசேயர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, பரிசேயர்கள் மோசேயுடைய பிரமாணத்தை வைக்குவாங்க. ஓரல் தோரான்னு சொன்ன பாருங்க, வாய் வழியாக சொல்லப்பட்ட பிரமாணம் அதையும் இருக்கும். சதுசேயர்கள் அப்படி இல்லை, 5 புஸ்தகத்தை மட்டும் தான் கை கொள்வார்கள். ஆதியாகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் வேற எந்த புஸ்தகத்தையும் கை கொள்ள மாட்டாங்க. உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க.
பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவாங்க. சதுசேயர்கள்கிட்ட தான் இந்த ஆலயத்தை குறித்து ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னா யாருக்கிட்ட தான் போவாங்கன்னா சதுசேயர்கள். அன்னைக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குதுன்னா சதுசேயர்கள். சான்ஹீட்ரின் அப்படின்னு படிச்சிருக்கோம், ஆலோசனை சங்கம். இயேசு கிறிஸ்து கூட கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தை நிற்க வைத்தார்கள். அந்த ஆலோசனை சங்கத்துல அதிகமா இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதுசேயர்கள். அவங்க தான் முடிவெடுக்குவாங்க என்னென்ன தண்டனை யாருக்கு கொடுக்கணும்ட்டு. அது மட்டும் அல்லாமல் ரோமர்களோட அதிகமாக தொடர்பிலும் ஐக்கியத்திலும் இருந்தவர்கள் தான் சதுசேயர்கள். இவங்களும் ஒரு யூத கூட்டம் தான். அப்படி ரெண்டு கூட்டம், ஒரு பக்கம் பரிசேயர்களும் இன்னொரு பக்கம் சதுசேயர்களா இருந்தாங்க. அப்போ கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, வசனத்தை படிச்சு இல்லைங்களா, பரிசேயர்கள் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சதுசேயர்கள் என்ன வித்தியாசம்னா, அவங்க வெறியோ இதை மட்டும் பிடிச்சிக்கினாங்களாம், வேற வசனமெல்லாம் இருந்துச்சு பாருங்க, அதெல்லாத்தையும் விட்டுட்டாங்களாம். அதாவது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில எனக்கு எது சாதகமா இருக்கோ, சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு அது மட்டும் எடுத்துக்கிற, வேற விஷயமெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன்னு போனவர்கள் தான் சதுசேயர்கள். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22:23. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து. உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா பைபிள்ல? இருக்கு. அது பழைய ஏற்பாட்டிலிருந்தே சொல்லப்பட்டு வந்ததான். அவங்க மோசையின் பிரமாணத்தை நம்புறாங்க. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஒரு உயிர்த்தெழுதலுக்கு சாயல தான் ஈசாக்கை மீண்டும் பெற்றுக்கொண்டாருன்ற புரிதலே அவங்களுக்கு வரல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு சாதகமா இருக்கிற வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்குவேன், எனக்கு என்னுடைய நம்பிக்கைக்கு பாதகம் படுத்துற வசனத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் நிராகரிச்சிடுவேன்னு சொல்லி நிராகரிச்சாங்களா. இதுதான் அவங்க செய்த ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, ஆலயத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் வைக்குவாங்க, வேற யாருமே கட்டுப்பாட்டு பண்ணக்கூடாது. நான் கொடுக்கறது தான் சட்டம், என்ன மீறி எதை என்ன பண்ணக்கூடாது, யாருமே ஒரு கை கால் கூட அசையக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே ஆக்கிரமிச்சு அதிகாரம் பண்ணி வைத்திருந்தவர்கள் தான் சதுசேயர்கள். ரோமர்கள் கிட்ட இவங்ககிட்ட தான் ரொம்ப அரசியல் இதெல்லாம் ரொம்ப அப்படியே நெருங்கின மாதிரி இருக்குவாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, ஹேண்ட் அண்ட் கிளவ்ஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தங்க? கவனிங்க. ஹேண்ட் அண்ட் கிளவ்ஸ் வாங்களா, ஒரு வாய் சொல் இருக்கு இல்லையா, அப்படின்னா ரெண்டு பேருமே கையும் கையுமா இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி சதுசேயர்களும் ரோமர்களும் ரொம்ப கையுமா இருக்குவாங்க. அப்ப சதுசேயர்கள் கிட்ட இருந்த விசுவாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசனம் இருக்கு, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குவாங்க, தேவையில்லாததை விட்டுடுவாங்க. அவநம்பிக்கை உள்ளவர்கள் தான் சதுசேயர்கள். பரிசேயர்களுடைய புளித்த மாவுன்னா மறந்துட்டீங்களா? பரிசேயர்களுடைய புளித்த மாவு எது? பாவம். அதுக்கு என்ன பேரு? மாய வேடைக்காரம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாயமாலம் செய்யறாங்க. சதுசேயர்கள் என்ன பண்றாங்க, சொல்லப்பட்டுதான் நம்புறது இல்லை, எது தேவையோ அது மட்டும், எது தேவையில்லையோ அதை விட்டுறாங்க. நிறைய நேரத்துல நம்மளுக்கும் அதே மாதிரி தாங்க. அதாவது இப்போ கூட நம்மளுடைய மனசு அப்படி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. வசனத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கோம், ஆனா நம்மளுக்கு அது பிடிக்காது, நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசே இருக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா அதெல்லாத்தையும் விட்டுருவோம், வேற விஷயத்த நம்ம பிடிச்சிக்குவோம். உதாரணம் சொல்றேன், ஆசீர்வாத வசனம்னா ரொம்ப சந்தோஷம், தண்டிக்கிற வசனம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணம். அந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்மளை சீர்திருத்தத்துக்கு நிறைய வசனம் தேவன் கொடுக்குவாரு, அதை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு மனசே இருக்காது. ஆனா மற்ற வசனங்களை நம்ம கை கொள்வோம். அப்போ ஒரு பகுதியை ஏத்துக்குவோம், இன்னொரு பகுதியை நிராகரிக்குவோம். சதுசேயர்களுடைய புளித்தமா இப்படிதான் இருந்துச்சு. வசனம் வார்த்தைனா தேவனுடைய வார்த்தை, எல்லாமே வார்த்தை. இதை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா, இன்னொன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஒருவேளை நம்ம மனசு அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள என்ன ஒளிஞ்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் புளிப்பு ஒளிஞ்சுன்னு இருக்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது புளிப்பு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, இன்னொரு புளிப்பு இருந்துச்சு. ரெண்டு புளிப்பு பார்த்துமா, எது நீங்க சொல்லுங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள். பரிசேயர்களுடைய புளித்த மாவு எது? மாயவேடக்காரர்கள். சதுசேயர்கள் அவநம்பிக்கை. இன்னொரு புளிப்பு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரோதின் புளிப்பு. இது கூட இருக்கு. இந்த ஏரோது யாருன்னு பார்த்துட்டு வசனத்தை பார்க்கலாம். அன்னைக்கு கிறிஸ்து குழந்தையா பிறந்தார் இல்லைங்களா, அப்போ சாகடிக்க கட்டளை இட்டவர் ஹேரோத் த கிரேட், அதாவது பெரிய ஏரோது. இயேசு கிறிஸ்து வளர்ந்த பின்பு ஏரோது அந்திப்பாஸ் வருவார். அவர் யாருன்னா இந்த ரோமர்களால் வைக்கப்பட்ட ஒரு ராஜா.
அந்த ராஜா தான் என்ன பண்ணியிருந்தார்னா யூதர்கள் மேல் அதிகாரத்தை செலுத்தின்னு இருந்தாங்க. இந்த ஏரோதுக்கு சில சீடர்கள் இருந்தாங்க, பின்னடியார்கள். அவங்கள வந்து ஏரோடியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோடியர்கள் இயேசு கிறிஸ்துவ பிடிக்கணும்னு ஏரோதியர்கள் கூட ரொம்ப திட்டம் போட்டாங்க. இந்த பரிசேயர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க நிறைய நேரத்தில் ஏரோதியர்கள் கூட கை கோத்துக்குன்னு கிறிஸ்துவ வந்து கொஞ்சம் கடுமையான கேள்விகள்லாம் கேட்கறது உண்டு. இவங்க எது பின்னாடி தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரோமர்களுடைய அரசாங்கம் தான் இருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, வார்த்தைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இருக்கிறது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா மத தலைவர்களோட தான். வேதபாரர்கள், அப்புறமா பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசியர்கள் கூடவே இந்த ஏரோதியர்கள் கூட சேர்ந்து இருக்குவாங்க. ஆனா எது மேல இவங்களுக்கு பற்று இல்லைன்னா வசனத்து மேல பற்று இல்லை. எது மேல? உலகம். அதாவது அங்க இருக்கிற ஆட்சி நல்லா இருக்கணும், வேற எந்த ராஜாக்களும் வரக்கூடாது, நான் மட்டும் தான் ஆளுகை செய்யணும். ஒரு நாள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா, ராயனுக்கு வரி கட்டணுமான்னு. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? அப்ப கூட யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரோதியர்கள் நிக்குவாங்க. ஒருவேளை கிறிஸ்து ராயனுக்கு வரி கட்டாதன்னு சொல்லியிருந்தா ரோம அரசாங்கத்துக்கு விரோதமா இவர் சொல்றாங்கன்னு அந்த ஏரோதியர்கள் போய் சட்டத்துல புகார் கொடுத்துருக்குவாங்க. வரி கட்டுன்னு சொன்னா இங்க இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்குவாங்கன்னா, பாரு உங்களுடைய சொந்த ஜனமே ரோமனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால கிறிஸ்துவ நம்ம ஒன்னா இப்படி கட் பண்ணலாம், இல்லைன்னா ரோமர்கள் கிட்ட மாட்டி விட்டுடலான்ட்டு ரொம்ப தந்திரமா யோசிச்சு வந்து கேள்வி கேட்குவாங்க. அப்ப கூட ஏரோதியர்கள் கூட வந்திருக்குவாங்க நிறைய நேரத்தில் கிறிஸ்துவ மாட்டி விடுறதுக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 3:6. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவ சாகடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் கூட்டம் கூடி இருக்கிறாங்க? பரிசேயர்கள் மட்டுமில்ல, யார் கூட இருக்கிறாங்க இதுல? ஏரோதியர்கள். இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணி எங்கதான் கொண்டு போனாங்க? ஏரோது கிட்ட தான். ஏரோது கிறிஸ்துவ நல்லா வாழ்த்தி அனுப்புனாரு, அவமானப்படுத்தி அனுப்புனார். அப்போ அந்த ஏரோதுடைய புளிப்பான மாவுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அவமானமும் இருக்கு. யோவான் ஸ்நானகரை சாகடிச்சார் தெரியுங்களா, கொலைகாரன், அதுவும் அந்த ஏரோது தான். தவறான மாம்சத்துல ஒரு ஸ்திரீடத்தில் உறவை வைத்து கொண்டிருந்தார் பாருங்க, அதுவும் இந்த ஏரோது தான். கிறிஸ்து ஒரு நாள் வந்து பரிசேயர்கள் கிறிஸ்து கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படியே எங்கேயோ போயினே இருந்தீங்கன்னா ஏரோது வந்து உன்னை சாகடிக்கிறதுக்கு கொலை செய்யறதுக்கு வகை தேடின்னு இருக்கிறான்னு சொன்ன உடனே கிறிஸ்து அதுக்கு பதில் கொடுக்குவார். போய் அந்த நரி, ஏரோதை வந்து ஃபாக்ஸ்ன்னுவார், நரின்னுவார், போய் நரி கிட்ட சொல்லு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நான் நிறைவடிவேன் போய் சொல்லி அந்த நரி கிட்ட சொல்லுன்னுவார். ஏரோதுக்கு அவர் நரினே பேர் வச்சிருந்தார். அப்போ எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருன்றாரு? எந்த மாவுக்கு? ஒன்று பரிசேயர் பார்த்தோம், சதுசேயர் பார்த்தோம், இன்னொன்று என்ன இருக்கு? ஏரோதோடைய புளிப்பான மாவு. அப்ப ஏரோதோடைய புளிப்பு மாவுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, தேவனுக்குரியதல்ல, உலகத்துக்குரியது. ஏரோது கொலை செய்தாரா? அப்போ கொலைகாரன். ஏரோது கிறிஸ்துவை ரொம்ப பாராட்டினாரா? அவமானப்படுத்தினாரா? படுத்தினாரா? அவங்களுடைய நோக்கமெல்லாம் எது மேல இருந்தது? உலகத்து மேல இருந்தது. ஏரோது மாம்சமான பாவம் செய்தாரா? பண்ணார். இப்ப நம்ம கிட்ட வரலாம் பாருங்க. ஏரோது கொலை செய்தாரா? செய்தார். நாம கொலை செஞ்சுமா? செஞ்சுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, நம்ம நிறைய நேரத்தில் கொலை செய்கிறோம் தெரியாமலே கொலை செய்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்கள ரொம்ப கோபமாக பேசுகிறோம் இல்லை, திட்டுறோம் இல்லை. நம்ம திட்டும் போது அவங்க மனசு பாதிக்கப்படுதுன்னு நம்ம தெரியாமல் பண்ணுறோன்னு நம்ம சொல்லிடலாம். இல்லைங்க, என் சுபாவமே அப்படிதான், அதை மாற்றிக்கிறதுக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறாரே தவிர நான் இப்படி தான் சொல்றதுக்கு அல்ல. அப்போ நம்மளுடைய அழைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய சுபாவத்தை என்ன பண்ணோம்? மாற்றணும். நம்ம அப்படி சொல்றதுனால மற்றவர்களுக்கு நாம் இடரலா மாறுறோம். அது கொலைக்கும் சமம். ஏன்னா நம்ம என்ன பண்ண தொடங்கிடுவோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விரோதிக்க தொடங்கிடும். வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும்னா எப்படி பகைக்குவாங்க? எப்படி பகைக்கிறோம்? வெறுக்கிறது எப்படி வெறுக்குவோம்? இப்ப நம்ம யாரையோ ஒருத்தரை நேசிக்கிறோம்னு வைங்களேன், அவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதாவது ஒருத்தவங்க தவறு செஞ்சு நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து சொல்றது வேற, ஆனா அவங்கள பத்தியே சொல்லினே இருக்கிறது, இதுதான் இவங்க பண்ணினே இருக்கிறாங்கன்னு.
அப்படி அது எப்படி தெரியுங்களா மாறிடும்? ஹேட்ரிட், ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைன்னா ஹேட்ஸ், ஹேட்ரிட், அதுதான் வெறுப்பு, வெறுப்பா மாறிடும். ரொம்ப அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வெறுப்பாய் மாறி அவங்க யாருக்கு சமமா? அப்படியே வாசிங்க சிஸ்டர். மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். என்னங்களா? மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? சாத்தானுக்கு. அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான்ட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்ம யாரையாவது பின்னாடில இருந்து நம்ம வெறுத்தோம் என்றால் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னு அர்த்தம்? கொலை செய்துன்னு இருக்கிறோம்னு அர்த்தம். இதுவும் ஒரு புளிப்பு. இருக்கா? வெறுக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மனசுல வெறுப்பு இருக்கா இல்லைங்களா? இருந்ததுன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? புளிப்பு, ஏரோதின் புளிப்பு. என்ன புளிப்பு இருக்கு நம்மளே பார்த்துடணும். ஒன்று பரிசேயருடைய புளிப்பு இருக்கா? மாயவிடக்காரர்களா வாழ்றோமா? சதுசேருடைய புளிப்பு இருக்கா? கொஞ்சம் மட்டும் வேணும் மீதியெல்லாம் வேண்டான்றோமா? ஏரோதுடைய புளிப்பு, அதுல கொலையும் உள்ள சேர்ந்து இருக்கு. அடுத்து உள்ள வந்த உடனே ஏரோது கிறிஸ்து எப்படிதான் அவரு உள்ள வந்த உடனே எப்படிதான் இவர் செய்தாரு? அவமானம். நாம கூட நிறைய நேரத்தில் ரொம்ப பேர் அவமானப்படுத்துவோங்க. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவங்கள கேலியா பேசுறது, அவங்கள திட்டுறது பண்றோமா? அப்ப என்ன புளிப்புள்ள ஒட்டின்னு இருக்கு? ஏரோதோடைய புளிப்புள்ள இருக்குங்க. நம்மளுக்கே தெரியறது இல்லை. நம்ம என்ன நினைக்குவோம்னா, ஓ நான் சொல்றது கரெக்டு, நான் எல்லாரும் முன்னாடி சொன்னாதான் அவங்க திருந்துவாங்கோ, எனக்கு தான் நிறைய தெரியும் நம்ம பண்ணிடுவோம். ஆனா உள்ள என்ன ஒளிஞ்சுன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏரோதின் புளிப்பு இருக்கு. அடுத்து ஏரோது எது மேல ரொம்ப ஆசை வைத்தாரு? ஏரோது யார் மேல ஆசை வைத்தார்? அதாவது அவருடைய மாம்ச இச்சையின் பிரகாரம் போயிட்டார். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்மளுக்கும் நிறைய நேரத்தில் கண்களுடைய இச்சையும் வருது, ஜீவனத்தின் பெருமையும் உள்ள சேருது. வருதா? மாம்சத்தின் இச்சையும் உள்ள ஒட்டின்னு இருக்கு. அதெல்லாமே எந்த புளிப்பு? ஏரோதோடைய புளிப்பு உள்ள இருக்கா? இருக்கு. இதை நம்ம சுத்தமாக்கலன்னா என்ன நடக்கும்? எபிரேயர் 6:6 சொல்றார். வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவமானப்படுத்துறாங்களா? இது எப்படி அப்படின்னா, கிறிஸ்து போயிட்டு சவுல் கிட்ட சொன்னாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்ட்டு. சவுல் யாரை துன்பப்படுத்தினாரு? கிறிஸ்துவியா? கிறிஸ்தவர்களை. இன்னும் கிறிஸ்தவர்கள் வரல, கிறிஸ்து பின்னாடி போகிறவர்களை. அன்னைக்கு அவங்களை என்ன சொல்வாங்கன்னா மார்க்கத்தாருன்னு வாங்க. த பீப்புள் ஹூ ஃபாலோ த வே, அவங்களுடைய பேரு மார்க்கத்தார். அவங்கள துன்பப்படுத்தினாராம். அப்போ அதை துன்பப்படுத்தின உடனே கிறிஸ்துனா சொன்னாரு, நீ ஏன்பா என்ன துன்பப்படுத்துறேன்ட்டு. கரெக்டா? இன்னைக்கு நான் உங்களை அவமானமா பேசினேன்னா யாரை அவமானம் படுத்துற? அவ்வளவுதாங்க. அவரை மீண்டும் சிலுவையில் அறிந்து அவமானம் படுத்துகிறவனாய் மாறிவிடுவேனா. அப்போ நம்ம யாருக்காவது ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆலோசனைனா எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? பொறுமையாக, அன்பாக. புத்தி சொல்லணும்னா தனிமையாக, தனியாக கொண்டு போய் நீங்கள் ஒருத்தங்க நின்று பேசி எல்லாரும் முன்னாடி அவமானம் படுத்துறது அல்ல. அப்படி செய்தோம் என்றால் உள்ள என்ன இருக்கு? ஏரோதோடைய புளிப்பு. சரி, நம்மளை யாரோ ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்கோ எல்லாரும் முன்னாடி, நாம என்ன பண்ணலாம்? அவங்களோட பேசுறதை விட்டுடலாமா? அப்படி பண்ணிட்டோம்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? பரிசேயர்களுடைய புளிப்பு. வெளியே மட்டும் சுத்தம், உள்ள அசுத்தம். அப்போ இங்கேயும் மாற்றோம், அங்கேயும் மாற்றோம். ஒன்னா நான் அவமானப்படுத்துறவனா இருக்குவேன், இல்லைன்னா அவமானத்தை வாங்கி உங்களை வெறுக்கிறவனா மாறிடுவேன். இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நம்ம யாரா இருக்கோ தெரியுங்களா? ஏரோதோடைய புளிப்பு. அந்த ஏரோதியர்கள் சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. அவனுடைய சிந்தனை எல்லாம் எது மேலதான் இருந்துச்சு? எல்லாம் உலகத்தோடைய கவலை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய கவலைகள் அதிகமாக எது மேல இருக்கு? தேவனுக்குரியதல்ல, உலகத்துக்குரியது தான். இங்கே நம்ம உட்காந்துக்குன்னு என்ன தெரியுங்களா, நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கோம், வீட்டுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் செய்யறது, மத்தியானம் சீக்கிரமாக போனால் தான் செய்ய முடியும். பிரதர் நீங்கள் சீக்கிரமே முடிக்க மாட்டேன்னு இருக்கிறீங்க, பசங்கள்லாம் ரொம்ப பசியாக இருக்கிறாங்கோ, நம்ம உடனே வீட்டுக்கு போய் சமையல் செஞ்சாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் சிந்தனை வருதுல்ல. அப்போ மீண்டும் மனசில் எதுதான் ஓடின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்குரியது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். அந்த மாதிரி எதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய நேரத்தில் இதை தான் நோக்கி ஓடின்னு இருக்கோம், மேலானவைகளை நோக்கி ஓடியே இருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்குள்ள எந்த புளிப்பு ஒட்டின்னு இருக்கு? ஏரோதோடைய புளிப்பு. திருப்பி சம்மரி வாங்க. பரிசேயருடைய புளிப்பு எது? அது
மாயுமாலம். மாயுமாலம்னா பாத்திரம் வெளிய சுத்தமா இருக்கு, உள்ள அழுக்கா இருக்கு. அப்படின்னா நம்ம சொல்றபடி நாம செய்ய மாட்டேன்னு இருக்கிறோம். ரெண்டாவது சதுசேருடைய புளிப்பு, அவநம்பிக்கை. மூன்றாவது ஏரோதின் புளிப்பு, கொலை, அவமானம், உலகத்தை நோக்கி பார்க்கிறது, மாம்ச இச்சை. ஒட்டின்னு இருக்கா? இப்ப ஏதோ ஒரு புளிப்பு இருக்கு. நாலாவது விதமான புளிப்பு. மொத்தமா 5 புளிப்பு இருக்கு. நாலாவது புளிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்குணமும் பொல்லாப்பு. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்போ இன்னொரு புளிப்பு மாவு இருக்கா, அதுக்கு என்ன பேரு? துப்புரவு. இருங்க, அதுக்கு என்ன பேரு? பழைய புளித்த மாவுக்கு துர்குணம் பொல்லாப்பு. ஆங்கிலத்தில் என்ன? மெலைஸ் அண்ட் விக்கெட்னஸ். இதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்குணம் பொல்லாப்புன்னா என்னன்னா, இந்த துர்குணம்ன்ற வார்த்தை குணத்துல வளரும் கொஞ்சம் கொஞ்சமா. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுக்கு யார் மேலேயோ ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுவோம். இது உடனே வந்த வெறுப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல வளர்ந்துதான், கொஞ்சம் கொஞ்சமா வளருங்க. நம்ம அப்போவே பார்த்த உதாரணம் தான். எனக்கு உங்களை பிடிக்காது, நீங்க இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன், உங்களை நான் பிரைஸ் லார்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த வாரம் நான் உங்களை பார்த்துனே இருக்குவேன். நீங்க யாருக்கிட்டயோ நின்று நான் பேசின்னுக்கிறீங்க, உடனே எனக்கு என்ன தோண்டோன்னா, என் பத்தி தான் பேசின்னுக்கிறீங்க, நீங்க என்னத்தான் கேலி பண்ணின்னு இருக்கிறீங்கன்னு தோண்டிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல தொடங்குவேன். அவங்க இப்படி, அவங்க அப்படின்னு. இன்னும் ஒரு வாரம் போகும். அப்போ தான் நீங்கள் என்னவோ பண்ணியிருக்குவீங்க, பாட்டை தப்பாக பாடியிருக்குவீங்க, ஏதோ ஒன்று வசனத்தை படிக்கும் போது தப்பாக படிச்சிருக்குவீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்குவீங்க. அதை நான் ரொம்ப பெருசாக்கி, அதை இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, இவங்களை நான் ஒரு 3 வாரம் 4 வாரமாக நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், அவங்க இப்போ இல்லை அப்போவே தொடங்கிட்டாங்கன்னு மனசில் கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் பெருசாக இருக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளருது பாருங்க, அதுதான் பொல்லாப்பு, மெலைஸ். அது உதாரணம் என்னன்னா, காயன் ஆபேல். காயனுக்கு ஆபேல் மேல கசப்பு அன்னைக்கு வந்ததா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தது. அது எங்க போய் நின்னுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில தான் கோலையில போய் நின்னுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது பாருங்க, அதுதான் துர்குணம். நற்குணம் இல்லை, குணமே என்னவா மாறின்னு இருக்குதுன்னா கெட்ட குணமா மாறின்னு இருக்கு. நம்ம ஒருத்தவங்களை பத்தி இன்னைக்கு சிந்திக்குவோம், அடுத்த நாள் அது கொஞ்சம் தப்பா வளரும், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் வெறுப்பு ஜாஸ்தியாகும், அப்புறமா அது உச்சக்கட்டத்துக்கு போய் நிற்கும். அப்போ மனசுல என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா விதைச்சி அறுவடை பண்ணின்னு இருக்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற துர்குணம். நிறைய நேரத்துல நம்மளுக்கு தெரியாமலே இது உள்ள விதையாக வளர்ந்து நிற்கும். அடிக்கடி தேவன் அப்பதான் காட்டிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா எடுத்து போடுங்க. யோசேஃபுடைய சகோதரர்கள் யோசேஃப் மேல அன்னைக்கு வந்தது கோவமா இல்ல ரொம்ப நாளா அந்த கோவம், வெறுப்பு, பொறாமை வளர்ந்து அன்னைக்கு தூக்கி போட்டாங்களாம். ரொம்ப நாளா வளர்ந்ததுங்க, அது அன்னைக்கே வரல. அதுதான் அந்த மெலைஸ்ன்ற வார்த்தை, துர்குணம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும். நம்மளுக்கு அப்பப்போ தேவன் காமிக்குவாரு, அப்பப்போவே என்ன பண்ணோம், வெட்டி எடுத்துடணும். ஆசாரிப்பு கூடாரத்துல நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த மெனோரா குத்து விளக்கு இருந்தது. அதுல வைக்கப்படுகிற திரி என்ன நடுக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கருப்பாயிடும். அதை என்ன செய்ய வேண்டியது இருந்தது, இவங்க வெட்ட வேண்டியது இருந்தது. நம்மளுடைய மனசுல இதுதான் இருதயத்தின் விருத்த சேதனை. அடிக்கடி இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் வரும்போது வெட்டலனா நம்மளுக்குள்ள இருக்கிற வெளிச்சமே அணிஞ்சு போயிடும். நம்ம வெளிச்சம் அணிஞ்சு போகணுமா? யாருமே விரும்ப மாட்டோம். அப்ப நம்மளுக்குள்ள வர அந்த கொஞ்சம் கொஞ்சமான துர்குணத்தை எடுத்து போடலனா இன்னமும் நம்மளுக்குள்ள என்ன ஒட்டின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு. அது என்ன நடுக்கோ, ஒரு பாத்திரத்துல பிடிச்சிச்சுன்னா அங்கேயே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு புளிப்பை தொட்டு மற்றவங்களுக்கு தொட்டா, அதாவது ஒரு மாவுல இருக்கிற புளிப்பு நான் தொட்டுட்டு புளிக்காத மாவை போய் தொட்டா என்ன நடுக்கும்? இதுதாங்கோ. ஒருத்தவங்களை பத்தி ஃபோன் போட்டு இன்னொருத்தவங்ககிட்ட பேசின உடனே அவங்களுக்கு என்ன போகுது, ஓ ஆமாவா நானும் பார்த்தேன், அவங்க அப்படிதான் பண்றாங்க, எனக்கும் ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்துச்சு, நான் யாருக்கு சொல்லணும்னு காத்துன்னு இருந்தேன், கரெக்ட் டைம்ல நீங்க ஃபோன் பண்ணீங்க, ஆமா வருதா? அப்ப என்ன நடக்குதுன்னா இங்க புளிப்பு இருக்கு, அவங்களுக்கும் புளிப்பை பரவி விடுறோம். இதுதாங்க நடந்துன்னு இருக்கு. அப்போ இந்த துர்குணம் நம்மளோட மனசுல என்ன ஆகக்கூடாதுன்னா வளரக்கூடாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாப்புனா விக்கெட்னஸ். துர்குணத்தோடைய நிறைவடைதல் தான் பொல்லாப்பு. துர்குணம் வளர்ந்துனே அது எங்க போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா கிரியையில போய் நிற்கும். எனக்கு மனசுலயே வரும், ஒரு நாள் அது போய் வெளிரங்கமா செய்கையில போய் நிற்கும்.
அந்த செய்கை தான் விக்கெட்னஸ். விக்கெட்னஸ்னா நேரடியாகவே அந்த பொல்லாப்பான காரியத்தை செஞ்சுருக்காங்க. 2 வசனம் இருக்குது, நான் சொல்லின்னு போகிறேன், அப்புறமா நீங்கள் வசனத்தை குறிச்சிக்கோங்க. நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள் செய்கையில் காமிச்சாங்களா, மனசில் வச்சாங்களா? செய்கையில் காமிச்சாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தமிழில் உங்களுக்கு தீமை அக்கிரமம்னு இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா விக்கெட்னஸ்னே போட்டிருக்குவாங்க. அதுதான் பொல்லாப்பு. நேரடியாக என்ன நடந்திருக்குன்னா செய்கையில் செஞ்சாங்க. லோத்தோடைய நாட்களில் ஜனங்கள் அவங்க மனசில் பாவத்தை நினைச்சாங்களா, செய்கையில் செய்தாங்களா? செய்கையில் செய்தாங்க. சோதம் கொமரா செய்கையில் செய்தாங்க. அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட்னஸ். வசனத்தை 1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும். எப்படிங்களா? பொல்லாதவர்கள். என்ன இருக்கு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பொல்லாப்பு. பொல்லாப்புன்னா என்ன அர்த்தங்க? துர்குணம். பொல்லாப்பு என்ற பழைய புளித்த மாவு. துர்குணம் மனசுல என்ன இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியில் அது எங்கதான் போய் நிக்குது? கிரியில போய் நிக்குது. அவங்களும் எப்படிதான் இருந்தாங்களா? பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா விக்கெடுன்னு இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி விக்கெட். இதுதான் ஒரு செய்கை. இருக்கா நம்மளுடைய மனசுல? இருக்குதானாங்க? அதுக்கு 2த்துக்கும் ஏன் பவுல் சம்பந்தப்படுத்தி சொல்றாருன்னா, ஒரே நாள்ல செய்கை செய்ய மாட்டாங்க. அந்த செய்கையை செய்யறாங்கன்னா ரொம்ப நாளாவே என்ன இருக்கோம்? வளர்ந்து நிற்கும். அப்போ பொல்லாப்பையும் வெளியே எடுத்து போடணும், துர்குணத்தையும் வெளியே எடுத்து போடணும். பொல்லாப்பு வரக்கூடாதுன்னா என்ன செய்தா வராது? துர்குணத்தையே வெட்டிடணும். துர்குணம் வளர்ந்தா தான் என்ன நம்மளை செய்ய வைக்கும்? பொல்லாப்பு. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மேல பொறாமை இருக்கும், மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அந்த மனக்கசப்பு வெறுப்பா மாறும். அந்த வெறுப்பு அவங்களை தீமை செய்கிறதா போய் நின்று பொல்லாப்பை நம்ம செஞ்சு தேவன் முன்னாடி அக்கிரமக்காரர்களை காணப்படுவோம். அதனால தான் பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை எடுத்து போடுங்க. இது 4வது. மீண்டும் சொல்லுங்க. பரிசேயருடைய புளித்த மாவு எது? அது மாயமாலம். 2வது சதுசேயருடைய புளித்த மாவு அவநம்பிக்கை. 3வது ஏரோதின் புளித்த மாவு, நீங்க தான் சொல்லணும், மாம்சம், கொலை, அப்புறமா மற்றவர்களை அவமதிக்கிறது. இதெல்லாம் உள்ள ஒட்டின்னு இருக்கு. 4வது துர்குணமும் பொல்லாப்பும். துர்குணம் எங்க இருக்கோ? மனசுல. அது வளர்ந்த உடனே நம்ம என்ன செய்ய தொடங்கிடுவோம்? மற்றவங்களுக்கு பொல்லாப்பை செய்ய தொடங்கும். கடைசி இன்னொரு புளிப்பு. ஆனா பாடம் என்ன முடியல இருக்கு. 5வது விதமான புளிப்பு. இது எந்த புளிப்புன்னு பார்த்தீங்கன்னா துர்போதனை, ஃபால்ஸ் டீச்சிங். இதுவும் ஒரு புளிப்பு தான். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இது அன்னைக்கு கலாத்திய சபையில நடந்தது. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் வழி நடத்தின சபையில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருப்பா, நீ இயேசு கிறிஸ்துவை நம்பினா மட்டும் உனக்கு ரட்சிப்பில்லை, மோசையின் பிரமாணத்தெல்லாம் நீ கை கொள்ளணும்னு சொல்லி தவறான சில உபதேசங்களை உள்ள போட்டிருக்கிறாங்க. அதை தான் பவுல் சொல்றாரு. நீங்க இவ்வளோ சீக்கிரம் என்னன்னு இருக்கிறீங்க? நீங்க சத்தியத்தை விட்டு போயின்னு இருக்கிறீங்க, உங்களை யாரோ கெடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த துர்போதனை என்னன்னு சொல்வார்னா, அடுத்து 2 வசனம் 8 மற்றும் 9. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை யாரால் உண்டானதல்ல? உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்லன்னு சொல்லி 9ஆம் வசனத்தில் இந்த போதனை என்னன்பார். புளிப்புள்ள கொஞ்சமாவனது பிசைந்த மாவனத்தை உப்ப பண்ணும். அப்படின்னா எல்லா மாவையும் என்ன பண்ணிடும்? புளிக்க செய்தோம். அப்போ துர்போதனையும் என்னதான் சொல்றாரு? புளிப்பு. நம்ம கிட்ட நிறைய நேரத்துல நம்ம சத்தியத்தை கேட்டு வந்தாலும் பழைய துர்போதனைகள் உள்ள ஒட்டின்னு இருக்கும். ஆமாங்க, நிறைய நேரத்துல நம்ம அதை நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம், விட்டு வந்திருக்கோம். ஆனா இங்கேயும் யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக அந்த பழைய கலாச்சாரம் இன்னும் ஒட்டின்னு இருக்கும் உள்ள. அவங்க கொண்டாடும் போது சாப்பாடு கொடுக்கும்போது நல்லா டேஸ்டா இவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றோம். நல்லது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு விதமான துர்போதனைகள் உள்ள ஒட்டின்னு இருக்கு. கலாச்சாரங்கள் நம்மளுக்குள்ள ஒட்டின்னு இருக்கு. இதுதான் பவுல் அன்னைக்கு வழி நடத்தின கலாத்திய சபையிலே இருந்தது. நம்ம அதனால தான் நம்ம யாரை பிரியப்படுத்த நம்ம போகிறோம்? மனுஷனையா தேவனையா? சில நேரத்தில் நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்தாததுனால மனிதர்கள் நம்ம மேலே வெறுப்பை காமிக்குவாங்க. அதை பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம். தேவனுடைய வெறுப்பை நம்ம சம்பாதிக்கவே கூடாது. அதாவது, நான் உங்களுக்கு ஃபேவராக ஒன்று செய்யலை, நீங்கள் என் மேலே கசப்பு வச்சுருக்கிறீங்க, தேவன் பார்த்துக்குவார். ஆனால் தேவனுடைய கசப்பு என் மேலே வரக்கூடாது.
அதை தான் நம்ம உஷாராக கவனிக்கணும். அப்போது நம்ம கிட்ட கூட இது கலாத்திய சபையில் அன்னைக்கு நேரடியாகவே வந்தது. இந்த மாதிரி புளிப்பு நம்மக்கிட்ட சில நேரத்தில் வந்து ஒட்டிக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பாடங்களை கேட்டுனே இருக்கோம், யூடியூப் எல்லாருடைய ஃபோனில் இருக்குது, நிறைய பேருடைய சத்தியம் வரும், நல்லது தான். ஆனால் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வேறுபடுத்தி பார்க்கணுன்னா நமக்கு வசனம் இருக்கணும். அந்த வசனம் 2 அல்லது 3 சாட்சிகளை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை சோதித்து பார்க்கணும். கேட்ட உடனே ஓ இதுதான் உண்மை, இதுவும் உண்மைன்னு சொல்லி நம்ம சாஞ்சிட்டோன்னா நம்மளுக்குள்ளே என்ன வர தொடங்கிடும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமான புளிப்பு முதல் வரும், அந்த புளிப்பு முழுமையான சத்தியத்தையும் புளிக்க செய்துடும். இதுதான் கிறிஸ்துவோடைய ஊமையில சொன்னார். ஒரு ஸ்திரீயானவள் 3 படி மாவில் கொஞ்சமான புளிப்பை கலந்தால் முழு மாவும் புளிச்சு போச்சுன்ட்டு. ஆதி கால சபையில் அப்படிதான் நடந்தது. சபைன்ற ஸ்திரீ நல்ல மாவு, நல்ல உபதேசம் இருந்ததா, கொஞ்சமான துர்போதனை உள்ள கலந்தாலாம். அந்த துர்போதனைலாம் என்னன்னு மர்மம்ன்ற தலைப்பில் நம்ம படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் உள்ள போட்ட உடனே முழு மாவையும் முழு உபதேசமும் புளிச்சு போச்சு. இன்னைக்கு தேவனை யாருன்னு தெரியல, கிறிஸ்து யாருன்னு தெரியல, பலவிதமான தவறான கொள்கை கோட்பாடுகளோ மனிதர்கள் கிறிஸ்தவ மக்களை சென்றுட்டாங்க. வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 7:7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. இன்னாத்த போதிச்சுன்னு இருக்கிறாங்களா? தேவனுடைய கற்பனை இல்ல, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். தேவன் சொல்றாரு, மனுஷனுடைய கோட்பாடை பிடிச்சுக்கின்னு எனக்கு வீணாக ஆராதனை செஞ்சுன்னு இருக்கிறாங்கோ. அவங்களுடைய உதடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டே இருக்கா, இருதயம் தூரம் போயிடுச்சா. இன்னும் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறார்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பெரிய சடங்குக்கு தான் என்ன கொடுத்துன்னு இருக்கிறாங்க. சடங்காசாரியனா புரியுதுங்களா? கஸ்டம்ஸ், அதுக்கு தான் ரொம்ப முக்கியமா. அது அந்த சடங்காசாரியம் யாருடைய சடங்காசாரியம்? மனிதர்களுடைய சடங்காசாரியம். அது தேவனுடைய சடங்காசாரியம் இல்லை. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. எதை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க? சத்தியத்தை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை எனக்குள்ள அது வந்ததுன்னா எனக்குள்ள புளிப்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். பவுல் என்ன பண்றாருன்னா தீமோத்திக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த நேரத்திலும் இந்த மாதிரி தவறான உபதேசம் உனக்குள்ளையும் நீ வழிநடத்தக்கூடிய சபைகளுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்திருக்கார். வாசிக்கலாம். 1 தீமோத்தி 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. எப்படி? உன்னை குறித்தும் எச்சரிக்கையாரு, உபதேசத்தை குறித்து கூட எச்சரிக்கையாரு. ஏன்னா கொஞ்சம் புளிப்புள்ள வந்துருச்சுன்னா முழு உபதேசத்தை என்ன பண்ணிடும்? புளிக்க செஞ்சிடும்னு சொல்லி. அப்போ நாம் கூட இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5 விதமான புளிப்பு மீண்டும் பார்க்கலாம். பரிசேயருடைய புளிப்பு மாயமாலம், சதுசேயருடைய புளிப்பு அவ்விசுவாசம், ஏரோதுடைய புளிப்பு பூமிக்குரியவைகள், அதில் மாம்சத்தின் நிச்சயம் பார்த்தோம், கொலை பார்த்தோம், மற்றவர்களை அவமானப்படுத்துறதும் பார்த்தோம். அடுத்து 4வது துர்குணமும் பொல்லாப்பு. துர்குணம் மனசுல வர கசப்பு, அது வளர்ந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரைகள்ல வந்து நிற்கோ, அது பொல்லாப்பாய் மாறி இருக்கோ. 5வது விதமான புளிப்பு கள்ளோபதேசம். இன்னைக்கு இப்போ சொல்லலாம், யாருமே சொல்ல வேணாம், மனசுல வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு புளிப்பாவது நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்குல்ல. இப்போ கிறிஸ்துன்ற நம்முடைய பஸ்காடு அடிக்கப்பட்டாரு, அப்படியே பாத்திரத்துல கை வைக்க போறோம்னா இந்த பண்டிகையை எப்படி அனுசரிக்கணும்னு பவுல் சொன்னாரு. இந்த புளிப்பை நீக்கி போடுங்கன்னு சொன்னார். நம்ம இன்னொரு விஷயத்த கூட பார்க்கலாம். நிறைய நேரத்துல பாவத்தை தான் அவங்க புளிப்பா பார்க்குவோம். இன்னொன்னு கூட இருக்குதுங்க, அது லிஸ்ட்ல இல்லை. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தெரியுமா, தெரிஞ்சு கூட அவங்களுக்கு நல்லது செய்யலைன்னா என்ன தெரியுங்களா அதுக்கு அர்த்தம்? யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும். அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோம்னா இது நல்லது நான் செய்யணும், அதை செய்யாமல் போனால் அதை செய்யலையா அது அவனுக்கு பாவமா இருக்கும். அப்போ எனக்கு உங்களுக்கு நல்லது செய்யணும் நல்லா தெரியும், ஆனா தெரிஞ்சு கூட உங்களுக்கு நான் நல்லது செய்யலைன்னா அது எனக்கு என்ன? அது பாவம். நம்ம தவறுகளை மட்டும் பாவம் பார்க்குறோங்க, அது மட்டும் பாவம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சு கூட அந்த நல்லதை செய்யாமல் நான் சும்மா நின்று வேடிக்கை பார்த்தேன்னா அது தேவனுடைய பார்வையில் என்னதான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு பாவமாக தான் இருக்கும். இப்போ இந்த புளிப்பை, இந்த வசனம்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ இந்த புளிப்பை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? புளிப்பு எப்படி இருக்கும்? டேஸ்டாக இருக்குமா? இருக்காதா? பாவம் எப்படி இருக்கும்? டேஸ்டாக தான் இருக்கு.
ஆமாங்க, பாவம் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும், கசக்காதுங்க, பாவம் நல்லா தான் இருக்கும், நம்மளுக்கு இனிமையை கொடுக்கும். ஆனால் அந்த பாவத்தை வெளியே எடுத்த உடனே தான் நம்ம வாழ்க்கையே கசந்துரும். என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கணும்னு தோண்டும், அப்போ தான் இருக்கவே முடியாது. இந்த புளிப்பும் ருசி நாக்குக்கு, பாவமும் வாழ்க்கைக்கு ருசி. ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டார்னா, இந்த புளிப்பு என்ற பாவத்தை என்னுடைய பலிபீடத்து மேலே எடுத்துன்னு வராத சொல்லிட்டாரா. நாம் கூட நம்மளை எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோமா? ஒருவேளை இந்த புளிப்பு இருந்ததுன்னா என்ன நடக்க முடியாது? பலிபீடத்தின் மேல் பலியாக நம்மை நாம் செலுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? புளிப்பை எடுக்கலாமா வேணாவா? எடுக்கணும்ல, எப்படி எடுக்கலாம்? அதான் அடுத்து. இப்போ புளிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம கிட்ட இருக்கிற 5 விதமான புளிப்புகளை பார்த்தோம். இந்த புளிப்புகளை இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வெளியே நீக்கி போடணும். எப்படி எடுத்தாங்க பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில்? முதல் வெளுக்கை கொளுத்தி வீட்டு முழுவதும் தேடினாங்க. இன்னைக்கு அந்த வீடு யாரு? நாம் தான் அந்த வீடு. அப்போ நம்ம என்ன பண்ண தொடங்கணும்? நம்மளை நாமளே சோதித்து பார்க்க தொடங்கணும். எனக்குள்ள எங்க ஒட்டின்னு இருக்கு இந்த புளிப்பு? எனக்குள்ள எங்க மற்றவர்கள் மேல் மனக்கசப்பு ஒட்டின்னு இருக்கு? மற்றவர்கள் மேல் வெறுப்பு ஒட்டின்னு இருக்கு? அப்பப்போ அடிக்கடி இந்த பழைய மாம்சம் எங்கெங்கெல்லாம் வந்து செயல்பட்டுன்னு இருக்குன்னு சொல்லி இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்கு? 16 நாள் தான் இருக்கு. அந்த 16 நாளாவது இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தமா வைக்கலாமா? புளிப்பை தேடலாமா? அப்ப தேடணும்னா வெளுக்கை கொளுத்தணும். அதை கொளுத்தணும்னா தாவீதுடைய சங்கீதத்துல ஒரு அழகான வசனத்தை அவர் சொல்லியிருப்பார். வாசிக்கலாம். 139 சங்கீதம் 23 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனுக்கு நம்மளுடைய இருதயம் சிந்தனைலாம் தெரியுங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை சோதிங்கோ, சிந்தனை அறிந்து கொள்ளணும், நான் புரிஞ்சுக்கிட்டோம் நான் எப்படி இருக்கிறேன்னு. அப்ப தேவனே என்னை என்ன பண்ணுங்க? சோதிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க சோதினா? டெஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த தங்கத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தா உராய்ச்சி பார்க்குவாங்க பாருங்க, டச் ஸ்டோன்னு வாங்க. அதுக்கு அதாவது சோதிச்சு பார்த்தாங்கன்னா என்ன தெரியும்னா, இது தங்கமா தங்கம் இல்லையான்னு. அப்போ நம்மளை சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? சோதிக்கணும். அப்போ இன்னி இருக்கிற கொஞ்சம் நாட்கள்ல தேவன் நம்மளை என்ன பண்றதுக்கு அனுமதி கொடுக்கணும்? எப்படி சோதிக்குவார்? எப்படி சோதிக்குவாருங்க? நம்ம மத்தியில ஏதாவது ஒன்று உண்டாகும். அப்போ அந்த நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற புளிப்பு வெளியே வரும். அப்போ அந்த புளிப்பு என்ன பண்ணணும்? வெளியே எடுத்து போடணும். அது எடுத்து போடணும்னா நம் சோதனைக்குள்ள போலனா புளிப்பு எங்க இருக்காதுன்னு தெரியாது. ஏன்னா என்ன இருக்கும்? புளிப்பு போய் அப்பப்போ ஒளிஞ்சிக்குதே. அந்த வெடிப்புல எல்லாம் என்ன இருக்குது? செவர்களுடைய வெடிப்புகள் உள்ள போய் அங்கே உட்காந்து இருக்கு. நம்முடைய பழைய நினைவுகள், பழைய நட்புகள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய நண்பர்களை சந்திச்ச உடனே அப்பதான் பழைய வார்த்தைகள்லாம் வெளியே வரும். கவனிச்சிருக்கிறீங்களா? ரொம்ப இப்பெல்லாம் பரிசுத்தமான வார்த்தைகள் இருக்கோ. ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க வந்த உடனே அப்போ பேசுவாங்க பாருங்க பழைய பாஷை. அவங்க வார்த்தையே மாறி இருக்கும், ஸ்லாங்கே மாறும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்கு உள்ள வெடிப்பு. கரெக்டான நேரத்தில் இருதயத்தில் இந்த வெளியே வருது. ஆனால் இப்போ நம்மளுடைய நேரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளுக்கை கொளுத்தி தேவனுடைய வசனம். வெளுக்குனா வெளிச்சம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? நம்மளுடைய அந்த வெளிச்சமே எதுதான்? 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை எடுக்கணும். எது அந்த வெளிச்சம்? அவருடைய வசனம். அப்ப நம்ம தவறு செய்யும் போது வசனம் வந்து நம்மளுக்கு நிக்கணும். இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு. அது இல்லைன்னா நம்ம புளிப்பை என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. அது என்னதான் இருக்கோ? வெடிப்புல ஒளிஞ்சுனே இருக்கோ. பழைய கசப்பு இன்னும் இருக்கோ. நம்ம யாரோ பத்தி என்னைக்கோ பழைய தவறான சிந்தனைகளை சிந்திச்சு வச்சிருக்கோ, உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கோ. பெருமை ஒளிஞ்சுன்னு இருக்கோ. ரகசியமான பாவங்கள் உள்ளதா ஒளிஞ்சுன்னு இருக்கோ. யாரையும் நம்ம மன்னிச்சிருக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு யாரோ நிறைய தீங்கு செஞ்சிருக்குவாங்க, நம்ம அவங்கள மன்னிக்காமல் அப்படியே இருக்கோம். அந்த மனசுல மன்னிக்க மாட்டோம். நம்மளுடைய சுய செல்ஃப் ஆம்பிஷன் சொல்லலாம், சுய இச்சைகள் நிறைய இருக்கும், சுய லட்சியங்கள், அதை பார்த்து ஓடினே இருக்கும். அதெல்லாம் உள்ள ஒட்டின்னு இருக்கும். இதை வெளியே எடுத்து போடணும்னா வெளிச்சம் அது மேலே அடிக்கணும். அந்த வெளிச்சம் எந்த வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியம். அதை அடிக்கலைன்னா அங்கே ஒளிஞ்சுன்னு இருக்கிறது தெரியாது, இருட்டிலே இருக்கும். ஏற்ற நேரத்தில் வெளியே வந்துடும். சுத்தினே இருக்கான், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்,
உள்ளம் அதே வந்து தங்கிடும். அதனால தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்மை நாம் பரிசோதித்து பார்க்கணும்னு வர. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்போ நம்மளே என்ன பண்ணோம்? சோதித்து அறியுங்கள். நம்ம விசுவாசம் இருக்கான்னு சொல்லி நம்மளே சோதித்து அறியணும். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தாலும் அறியீர்கள். அப்போ நாமளே என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கணும். இதுதான் சுத்தமாக்குறது. 3 காரியம்தான் இது. முதல், அப்போ புளிப்பு இருக்கா? இந்த புளிப்பு எடுக்கணும்னா முதல் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே சோதிக்கணும். 2வது, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பழைய புளித்த மாவை என்ன பண்ணுவாங்க? அதை தூக்கி போட்டுடுவாங்க. ஏன்னா அதை வச்சாதான் அடுத்த நாள் பெசைற மாவு என்ன பண்ணலாம்? புளிக்கலாம். அப்போ நம்ம கிட்ட கூட பழைய புளித்த மாவு ஒன்று இருக்கு. எது அது? நம்ம கிட்ட ஒன்று இருக்குதுங்க, பழைய புளித்த மாவு. பழைய மனுஷன். இந்த பழைய புளித்த மாவை எப்படி இவங்க புறம்பே களைத்து போட்டார்களோ, நம்ம கிட்ட இருக்கிற பழைய மனுஷனை நாம் என்ன பண்ணோம்னா களைந்து போடணும். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு. அந்த பழைய மனுஷன் நம்மள என்ன பண்ண செய்யறான்? கெட்டு போக வைக்கிறான். புளிப்பு என்ன பண்ணுது? அந்த விஷயத்த கெட்டுதான் போகுது. பார்க்க போனா அது கெட்டுதாங்க போகுது. அப்ப நம்ம கிட்ட கூட ஒரு பழைய புளித்த மாவு இருக்கான். அது நம்மளுடைய பழைய மனிதன். இவனை தூக்கி போடலன்னா எவ்வளோதான் புதுசா சத்தியம் கேட்டாலோ, வீட்டுக்கு வண்டியில போகும்போதே இந்த பழைய மனுஷன் கேட்ட புதிய சத்தியம், புதிய மாவை புளிக்க வச்சிடுவான். போகும்போதே என்ன பண்ணுவான்னா தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள், செயல்கள் உள்ள வந்து ஒட்டிடும். இன்னி வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம போறோம், சுத்தம் பண்ணிட்டு போறோம், இன்னைக்கு ராத்திரி வரைக்காவது இந்த வீட்டுக்குள்ள புளிப்பு வராமல் பாதுகாக்க முடியுமான்னு பார்க்கலாம். தேவன் பார்க்கிறார், நம்ம யாரோ பார்க்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்குள்ள புளிப்பு வராமல் என்னை நான் காத்து கொள்ள முடியுமான்ற ஒரு மனசை நாமளே உண்டாக்கின்னு போறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். அதுவும் நம்மளால பண்ண முடியலன்னா நான் ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அப்போ நம்மளுடைய பழைய மனுஷன் இருக்கிறா பாருங்க, உள்ளவே தான் இருக்கிறான். அது சின்ன உதாரணங்கள் பவுல் கொடுக்கிறார் எதுன்ட்டு. நிறைய லிஸ்ட் இருக்கு, கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம். எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பு இருக்கா? கோபம் இருக்கா? ஏதாவது யாருன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், வரோம் பாருங்க, அப்பதான் கோபம். கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் வருதுங்களா? இன்னைக்கு கட்டாயம் வந்தே வரும். பார்க்கலாம் எவ்வளோ பேர் நம்ம அமைதியா சமாதானமா இருக்கிறோன்ட்டு. கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. மற்ற எந்த துர்குணம் பார்த்தோம் இல்லைங்களா? துர்குணம், பொல்லாப்பு. பார்க்கலாம், ஒருவேளை தேவன் நம்மளை இன்னைக்கு சோதிக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா இதெல்லாம் வெளியே எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்குவார். நல்லதுதான், வெளிச்சம். அந்த வெளிச்சம் பட்டுச்சுன்னா இன்னைக்கு ஒருவேளை எனக்கு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லி கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்ணலாங்க? அப்போ கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும்? வெளியே எடுத்து போட்டுடணும். இந்த சின்ன ஒரு முயற்சியாவது நம்ம எடுக்கலைன்னா நம்மளுடைய சிந்தனை மாறவே மாறாதுங்க. ஏன்னா புளிப்பு உள்ளத்திலிருந்து வெளியே புளிக்க செய்யும். அப்போ அதை எடுத்து போடணும்னா உள்ளத்திலிருந்து வெளியே வரைக்கும் எடுத்து போடணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால தான் ரோமர் 12:2 உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி பேசியிருக்குவார். வாசிக்கலாம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்ப நம்ம மனசுல இருந்து என்ன ஆகணும்? புதுசாகணும். புதிதாய் பிசைந்த மாவுனா மனம் புதுதாகணும். அப்ப மனசு புதுசாகணும்னா வெளியே மட்டும் இல்லைங்க, அந்த வெளியே கழுவி வைத்த கிண்ணங்கள் மட்டும் இல்லை, உள்ளத்திலிருந்து சுத்தமாகணும். இதுதான் 2வது ஒரு மெத்தடு. அப்போ நம்மளுடைய பழைய புளித்த மாவு இருக்கா, பழைய சுபாவங்கள், இதை என்ன பண்ணோம்? எடுத்து போடணும். 3வது, சில சுபாவங்களை தேவன் கொடுத்துட்டாரு, அடுத்து இவங்க வீட்டில் இருக்கிற புளிப்பை கடைசியில் இதுதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எரிச்சிட்டாங்க. அப்படின்னா முற்றிலும் அழிச்சிட்டாங்க. நம்ம மனசு எப்படி தெரியுங்களா இருக்கக்கூடாது? இஸ்ரேல் மக்களுக்கு 7 நாள் கழிச்சு புளிப்பு கொண்டாடலாம்.
நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஓ கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதல் வர வரைக்கும் புளிப்பே நீ அங்கே இரு, நான் உன்னை எரிக்க மாட்டேன், அது முடிஞ்ச பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், என் கூட வா, டேஸ்ட்டாக இருக்குவா, நான் உள்ளே எடுத்துக்கிறேன்னு நினைச்சோன்னு வைங்களேன், நம்ம மாயமாலம் பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு மட்டும் சுத்தம், மீண்டும் பழைய அசுத்தம். பன்னியை கழுவி வச்சு இவ்வளோதான் சுத்தம் பண்ணாலும் அது எதைதான் விரும்பும், அந்த பேரை நம்ம தேவன்கிட்ட இருந்து என்ன பண்ணக்கூடாது, வாங்கவே கூடாது. அப்போ இந்த விஷயத்த நம்ம பண்ணோம்னா, இந்த பழைய புளித்த மாவு கண்டுபிடிச்சோம், இதை வெறே எடுத்து போடுன்னு சொல்ல, முற்றிலும் என்ன பண்ணுன்றாரு, எரிச்சிடு, அதாவது முற்றிலும் அழிச்சிடுன்னு அர்த்தம். அழிக்க முடியுமா? முடியும்னா அதுக்கு என்ன, எப்படி அழிக்கிறதுன்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்ன பண்ணிட்டாங்களா? சிலுவையில ஏன் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு மனுஷனை சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னா அந்த மனுஷன் கீழே இறங்கி வர முடியுமா? முடியாது. இப்போ நம்முடைய இச்சைகள், நம்முடைய மாம்சத்தை சிலுவையில நம்ம அறிஞ்சிட்டுமா? அறிஞ்சிட்டு இருக்கிறது உண்மை என்றால் அவன் அடிக்கடி வரானே, வராதானே? அப்பனா என்ன அர்த்தம்? அறிஞ்சுமா அறியலீங்களா? அறியலன்னு அர்த்தங்க. ஏன்னா உண்மையாக நம்மளுடைய இச்சைகளையும் பழைய மாம்சத்தை எடுத்து சிலுவையில அறிஞ்சிருந்தோம்னா அவன் இறங்கி வரவே முடியாது. அவன் அடிக்கடி வரானா என்ன அர்த்தம்னா அவனை அறியல, கட்டி வச்சிருக்கிறோம். தேவைப்படும் போது அவனை கழட்டி விட்டு வாப்பான்னு சேர்த்துக்கிறோம். திருப்பி முடிஞ்ச உடனே போப்பா, நீ அங்கேயே கொஞ்ச நேரம் இரு, நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வர, கொஞ்ச நேரம் அங்கதான் இருந்து திருப்பி கட்டி வச்சுட்டு வரோம். இதுதாங்க நம்மளுடைய நிலைமை, ரொம்ப கவலைக்கிடமான நிலைமை. அப்போ உண்மையாக நம்ம எரிக்கணும்னா அவனை கட்டக்கூடாது, என்ன பண்ணணும், சிலுவையில அரைஞ்சிடணும், திருப்பி எரிங்கி வரவே கூடாது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, பழைய புளித்த மாவை கலைச்சி போடுறதுல எரிச்சிடுன்றார். எரிச்சா உண்மையான பிள்ளைகள், இல்லைன்னா பரிசேயர்களுடைய புளித்த மாவை தான் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், இன்னும் வைத்துன்னு இருக்கிறோம்னு அர்த்தம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவம் சரீரம் எரிச்சிடுவோம், ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப என்னதான் சொல்றாருன்னா, அந்த மாம்ச இச்சை மாம்சத்தை அறிஞ்சிடுனா யார் அறின்றாரு? பழைய மனுஷனை எங்க போடணும்? சிலுவையில தான் போட்டிருக்கணும். அப்போ மீண்டும் அவன் என்ன ஆகக்கூடாதுன்னா வரவே கூடாது. சில நேரத்தில் இது கொஞ்சம் கஷ்டம், ஒரு ப்ராக்டிக்கல், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி இதை செய்யலான்ட்டு. சில புளிப்பு இருக்கும், அந்த புளிப்பு எவ்வளோதான் பண்ணாலும் என்ன பண்ணாது, போவே போவாது. அப்பேற்பட்ட புளிப்பை இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த பாத்திரத்தை ஒடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு பாவத்தை வர வைக்கிறதுக்கு இன்னைக்கு சில கருவிகள் இருக்குங்க, டிவைஸ். அதாவது இது இங்க போனா நான் பாவத்துல மாற்ற நல்லா தெரியும். என்ன பண்ணோம், அந்த சோர்ஸ் இருக்குது பாருங்க, பாவம் செய்யற தூண்டுறதுக்கான ஒரு இடம், அதுல இருந்து தான் நம்மளுக்கு நல்லா தெரியும், இதுதான் சோர்ஸ், இதனாலதான் நான் பாவத்துல மாற்ற, அதை ஒடிச்சு போட்டுறணும். இனி நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. அது இருந்தா தானே நீ உள்ள வர, அது இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். சில பேர் குடிய விடணும்னு விரும்புறங்க, என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, குடியை எடுத்துன்னு போய் போட்டு ஒடிச்சிருக்கிறாங்க. அது போட்டு ஒடிச்சா கூட மீண்டும் மீண்டும் அவங்களை இழுக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட்டுன எப்படின்னா ஒழியணும்னு சொல்லி தூக்கி போட்டு கடைசியில் தூக்கிய போட்டுருக்கிறாங்க. அதாவது அது மூலயமா தான் எனக்கு பாவம் வருது, அதே இருக்கக்கூடாது, அந்த சோர்ஸே நான் ஒழிச்சிடுறேன். அப்போ நம்மளுக்கு எந்த வகையில பாவம் வருதுன்னு சொல்லி ஒருத்தங்க அதை நிதானித்து யோசிச்சு அதை என்ன பண்ணோம், ஒடிச்சு தூக்கி போடணும். சரி, இப்போ பாவத்தை நீக்கியாச்சு, இப்போ நம்ம எப்படி அனுசரிக்கணும்னு பவுல் சொன்னாரு. துர்குணமும் பொல்லாப்ப நீக்கிட்டு எப்படி அனுசரிக்கணும், துப்புரவும் உண்மை. அது என்ன துப்புரவும் உண்மை அப்படின்னா, துப்புரவும் உண்மைன்னா சின்சியாரிட்டி, ட்ரூத். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு இதோடைய உதாரணம் சொல்கிறேன். ஒரு தண்ணி எடுத்து வெயிலுக்கிட்ட வச்சா அதுக்குள்ளே எப்படி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியணும். இன்னைக்கு நம்ம தண்ணியை பிடிச்சா அது கலங்கலாக இருக்கா சுத்தமாக இருக்கான்னு எப்படி தான் பார்க்குவோம், அதிகமானா வெளிச்சத்தில் வச்சு பார்க்குவோம். அப்போ தேவன் நம்மளை அவருடைய வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா உள்ளே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் இருக்கணும். அதுதான் சின்சியாரிட்டி. சின்சியர்னா இன்னொரு அர்த்தம் சொல்கிற புரியறதுக்கு, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன அர்த்தங்க, நீங்கள் வேலைக்கு உண்மையாக இருக்கிறீங்க, அதுதான் கரெக்ட். இப்போ நம்ம சின்சியாரிட்டி உண்மையாக இருக்கணும்னா யாருக்கு உண்மையாக இருக்கணும்,
வேலையில் எப்படி உண்மையாக இருக்குவோம்? கரெக்ட் டைமில் சரியான நேரத்தில் போவாங்க, கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்குவாங்க. லீவ் போடுவாங்களா? அடிக்கடி போட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள என்னதான் சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப சின்சியராக இருக்கிறப்பான்ட்டு. இப்போ நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கணும்? சின்சியராக இருக்கணும், தேவனுக்கு இருக்கணும். அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட சரியான நேரத்தில் அவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை நாம் செய்தோம் என்றால் அதுதான் உண்மைத்தன்மை. அப்படி இல்லைன்னா வேஷம். மீண்டும் மீண்டும் எங்கே தான் போய் நிற்கிறோன்னா வேஷம். அப்போ உண்மையும் துப்புரவும். துப்புரவும்னா அந்த உண்மை தான் சின்சியாரிட்டி, துப்புரவும்னா ட்ரூத்துன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அப்போ நம்மக்கிட்ட வேற எது கூட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் இருக்கணும். அந்த சத்தியம் நம் மனசில் போன உண்மையான சத்தியமாக இருக்கணும். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? ஒரு சின்ன சம்மரி பார்க்கலாம். முடிவுக்கு வந்துட்டோம். புளிப்பு இருக்கா? இருக்கு. அந்த புளிப்பை என்ன பண்ணணும்? வெளியே எடுத்து போடணும். எவ்வளோ விதமான புளிப்பு இருக்கு? பரிசேயர்களுடைய புளிப்பு, என்னன்னு சொல்லுங்க. பரிசேயருடைய புளிப்பு மாய்மலம், சதுசருடைய புளிப்பு அவிசுவாசம், ஏரோதோடைய புளிப்பு உலகத்தோடைய காரியம். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை மற்றும் மற்றவர்களை அவமானப்படுத்துறது. அதே நேரத்தில் மாம்ச இச்சையும் இருக்கு. 4வது விதமான புளிப்பு துர்குணமும் பொல்லாப்பு. துர்குணம் எங்க வளருது? மனசுல. கடைசியில் அது எங்க போய் மாறி நிக்குது? கிரியைகள். அந்த கிரியைகள் வாயா கூட இருக்கலாம், வாயில பேசுறதா கூட இருக்கலாம், இல்ல செயல்களும் கூட இருக்கலாம். 5வது தவறான உபதேசம். இப்ப இந்த புளிப்பை எடுத்து போடணும்னா 3 விஷயம் செய்யணும். என்னென்ன செய்யணும்? நம்மள நாமளே சோதிக்கணும். எப்படி சோதிக்கணும்? வெளிச்சத்தை கொளுத்தி வீட்டுல போய் தேடணும். அப்ப நம்மள நாமளே தேவனுடைய வசனத்தை வைத்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். 2வது அந்த பழைய புளித்த மாவை எடுத்து கழிச்சு போட்டுருணும். 3வது அந்த பழைய கண்டுபிடிச்சிட்டோம் இதெல்லாம் புளிப்புன்னு, இதை எரிச்சு போட்டுருணும்னா முற்றிலும் அழிச்சு போட்டுருணும். ஒருவேளை ஒரு புளிப்பை நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா அந்த புளிப்பு வர வழி என்னன்னு தெரியும். அந்த வழியை என்ன பண்ணணும்? நொறுக்கி போட்டுருணும். இனி அந்த வழியில சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பாவம் வரக்கூடாது. இது செய்தோம் என்றால் இப்ப கிறிஸ்துவோட பந்தியில நம்ம போகும்போது நம்மள கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி பார்க்குவார்? சின்சியரா பார்க்குவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சுலபம், சின்சியரா தேடலாம். என்னக்குள்ள எவ்வளோ புளிப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டு போறது இல்லை. இன்னைக்கு கூடியிருக்கிற எல்லாரும், ஆன்லைன்ல கேட்டு இருக்கிற எல்லாரும் சின்சியரா தேடலாம். இன்னும் இருக்கிற சில நாள் எவ்வளோ புளிப்புகள் கிடைக்குது ஒரு நாள்ல. கிடைக்கிற புளிப்பை நாளைக்கு கொளுத்த வேண்டாம், கிடைக்கும் போதே கொளுத்திடலாம், அழிச்சிடலாம். மீண்டும் அது வரத்துக்கான தருணம் கொடுக்க வேணாம். இதோடைய பாடம் இன்னும் தொடரும். ஆனா போதும். என்னன்னா அந்த 7 நாள்னா என்ன? முதல் நாள் ஒரு விசேஷமான நாள், முடிவு நாள் விசேஷமான நாள். அந்த 7 நாள் எதை குறிக்கும்? அந்த 5 நாள் இடைப்பட்ட காலத்தில் இவங்க வேலைக்கு போகலாம், அது எது? இவங்க கொடுத்த பலி, அதெல்லாம் தனியாக நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம அதை பார்க்க வேண்டாம். நம்ம கடைசியாக பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த பழைய புளித்தமாவை எடுத்து போடணும். அதுக்கு நம்ம தேடணும், கண்டுபிடிக்கணும், பற்ற வைக்கணும். வரக்கூடிய வழிகளை உடிச்சு போட்டுடணும். போட்டு கிறிஸ்துவோட பந்தியில் நாம் போய் சேர்ந்தோம் என்றால் எப்படி நம்மளை பார்த்து என்ன சொல்வாரு? பரவாயில்லப்பா, நீ இருக்கிற கொஞ்ச நாளாவது சின்சியரா என்ன பண்ணியிருக்கிற? தேடி இருக்கிற. உங்கள்கிட்ட இருக்கிற புளிப்பை தேடி என்னுடைய உண்மை, என்னுடைய சத்தியத்தை வச்சு அதை கண்டுபிடிச்சி வெளியே எடுத்து போட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்வார். சில பேர் பயந்துடுறாங்க. ஐயோ, என்கிட்ட இன்னும் பழைய புளிப்பு இருக்கு, அதனால நான் கிறிஸ்துவோடைய பாத்திரத்துல கை வைக்க மாட்டேன்ட்டு. இல்லைங்கோ, அது கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் கை வைக்கலைன்னா எனக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்லியிருக்குவார். அதாவது அவர் கொடுத்த இந்த ஒரு நாளை நாம் அனுசரிக்கணும், அவரை நினைவு கூர்ந்து அனுசரிக்கணும். ஆனால் அனுசரிக்கிறதுக்கு தேவையான வழிகளை நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சமாவது முயற்சி எடுக்கலாம். சின்சியரா கொஞ்சமாவது தேடலாமா வேணாவா? அப்போ நாம் தேடி உண்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்கு முன்னாடியும் தேவனுக்கு முன்னாடியும் காணப்பட்டு புளிப்பில்லாதவர்களாய் இந்த ஒரு நாளை நாம் அனுசரிக்கிறதுக்கு தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையுடன் கேட்டவங்களை எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.